கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேவ கிருபை நம்மை தாங்கி ஒரு மாதம் நடத்தி வந்தது. அதற்காக கர்த்தரை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். உலகத்தின் நிலைமைகள் வித்தியாசமாக போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அருமையாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னும் இந்த உலகத்தின் நிலைமை மிக மிக மோசமாகத்தான் போகும். அப்படி மோசமாக போனாலும் நாம் மோசமாக போயிடக்கூடாது. நம்மை காத்துக்கொள்வதிலே கவனமாக நாம் இருக்கோம். நம்ம குடும்பங்களை குறித்ததான காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி காலத்தில் குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களில் சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த கேரக்டர் ஆஃப் த லாஸ்ட் டேஸ் ஃபேமிலிஸ். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற குடும்பங்கள், இந்த குடும்பங்களினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கிறார். நம்ம வாசித்து பார்க்கும்போது ஒரு முதல்ல எடுத்த உடனே எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ தற்பிரியம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். சில குடும்பங்களில் கணவன் மனைவியினுடைய ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியன்ஸாக இருப்பாங்க. மனைவி கணவனுடைய ஹெல்த்தில் எப்படி இருப்பாங்க? ரொம்ப கான்ஷியன்ஸாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை செக் பண்ணுங்கள், பாருங்கள், வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னது அப்படின்னா அது அக்கறை. நான் இப்பவும் நிறைய குடும்பங்களில் அந்த அக்கறையுள்ள தம்பதிகளை பார்க்கிறேன். அதே நேரத்தில் அக்கறையே இல்லாதவர்களையும் நான் பார்க்குறேன். ஊழியத்தில் காட்டுற அக்கறை எதில் காட்டலை? குடும்பத்தில் காட்டலை. அதுலேயும் சொல்லப்போனால் மனைவியினுடைய ஹெல்த்து, அதே மாதிரி மனைவி ஹெல்த்தை அலட்சியம் பண்ணுற குடும்பத்தில் பார்த்திங்கன்னா புருஷன் ஹெல்த்தை அலட்சியம் பண்ணிடுவாங்க. ஒரு பிரேக் டவுன் ஆகி கீழே விழுந்து அல்லது ஒரு இழப்பு ஏற்பட்ட பிறகு அழுது பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஜெபத்தில் அழணும், அக்கறை காட்டணும். இப்போ ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம ஊழியம் வெற்றி அடையணும்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், போன மாதத்துலேயும் சொன்னேன், அதுக்கு முந்தின மாதத்துலேயும் சொன்னேன். ஊழியத்தின் வெற்றி எதில் இருக்குது? குடும்பத்தில் தான் இருக்குது. நீங்கள் கணவன் மனைவி குடும்பமாக நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா உங்கள் ஊழியம் சூப்பராக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி வாழ்க்கையில் வெற்றி இல்லை அப்படின்னா ஊழியத்தில் என்ன காண முடியாது? வெற்றி காண முடியாது. அது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. ரெண்டாவது, ஒரு மாயைக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கொள்ளவே கூடாது. பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பான். எந்த இடத்துல நம்ம ஒரு லூப் ஹோல் விடுறோம், இடைவெளி விடுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்குது யார்? பிசாசு. நிறைய ஊழியக்காரங்க ஆரம்பத்தில் குடும்பத்தை அலட்சியம் பண்ணிட்டு இன்றைக்கி உட்காந்து பிள்ளைகளும் கீழ்ப்படிக்க மாட்டேன்றாங்க, மனைவி ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க, பேரம்பேத்திகளும் கீழ்ப்படிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எப்போ கடைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும்? குடும்பங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி திடீர்னு திருப்பிட முடியாது. அந்த குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய டைம், உங்களுடைய பணம். நிறைய பேர் பணம் காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வச்சுருவாங்க, ஆனால் கேரக்டர் வயசில் விட்டுருவாங்க. அதாவது பணங்காசு முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? அவங்க கேரக்டர் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும் ஒருத்தர்
பிள்ளைகளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான பணங்களை முழுவதும் நிறைய சேர்த்து வச்சார். ஓரளவு படிக்க வச்சார், டிகிரி வாங்க வச்சார், பணம் நிறைய சேர்த்து சொத்து சேர்த்து வச்சார். ஆனால் அந்த பிள்ளைகளை வந்து சரியான குணத்தில் என்ன செய்யலை, வளர்க்கலை, செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க. அதற்கு அப்புறம் வந்து அவருடைய ரிட்டையர்டு லைஃப் வந்து பேத்தட்டிக்காக ரொம்ப கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு, அதாவது நமக்கு வந்து நம்முடைய ரிட்டையர்டு லைஃப் இருக்குது பாருங்கள், ஆஃப்டர் 60 ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா அப்போ வந்து நம்ம உடல் வந்து பலவீனமாயிரும், ரத்தம் குறைஞ்சிரும், மனம் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஒரு விஷயத்தை நம்மளால் நினைச்ச முடியாது, தாங்கிக்கிட முடியாது. இப்படிப்பட்ட பலவீனங்களெல்லாம் நமக்கு வரும்போது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும், நொறுங்கி போயிடும். நமக்கும் ஸ்டடியாக ஒன்றும் செய்ய முடியாது, அலைய முடியாது, போக முடியாது. அந்த காலகட்டங்களில் மனம் அப்படி உடைந்து ஃபர்தராக ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறத நான் பார்க்குறேன். பல குடும்பங்களில் அதை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது. அதனால் நம்ம இந்த ஊழியத்தை பொறுத்த அளவில் நான் இந்த 55 வருஷத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் வந்து குடும்பத்தை வந்து நல்லா கட்டி அடிப்பிடணும். அதுதான் பிரதானம். நான் சொல்கிற இந்த பிரின்சிபல் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லை, யூஎஸில் அப்படி தான், ஆஸ்திரேலியாவில், அதே மாதிரி ஆப்பிரிக்காவில், 5 கண்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரின்சிபல் என்ன தான், கொள்கை என்பது ஒன்று தான், அது வித்தியாசம் கிடையாது. அந்த கொள்கையில் வந்து சரியாக நடத்தலை அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டு துக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டுருவோம். அதுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது ஒவ்வொன்றையும் அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஒரு குடும்பம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியரான குடும்பத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட்டுட்டு, ஏன் அவங்க குடும்பத்தில் இந்த ஃபெயிலியர் ஆச்சுது, மேடையில் முழங்கினாங்களே, புகழினுடைய உச்சத்தில் போய் நின்னாங்களே, இன்றைக்கி ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். எதுக்காக அனலைஸ் பண்ணணும், நாம் அப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். நான் இன்றைக்கி கூட ராமநாதபுரத்தில் சொன்னேன், நமக்கு ஊழியத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து யார், செல்ஃப். நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியலை. நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னை விட்டுட்டு ஊழியம் செய்கிறாங்க. தன்னை விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் நம்மால், அதுக்கு தான் நான் சொன்னேன், வரத்தை முக்கியப்படுத்தாதீங்க, எதை முக்கியப்படுத்துங்க, கனியை முக்கியப்படுத்துங்க. கனி வந்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும், மரம் வந்து நம்ம மூலமாக மற்றவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகும். இப்போ நம்ம மற்றவங்களை கொண்டு போகிறதுக்கும் மற்ற விசுவாசிகள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கத்தருக்குள்ளே வர்றதுக்கும் ராமும் பகலும் பாடுபடுவோம். ஆனால் எதை விட்டுருவோம், நம்ம பிள்ளைகளை யார் பாப்பா, விசுவாசிகள் வீட்டு பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறதுலேருந்து, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறதுலேருந்து, அவங்கள நல்வழிப்படுத்துறதுலேருந்து எல்லாம் ஒரு பாஸ்டர் ஒய்ஃபு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நேச்சுரல் அதெல்லாம். ஆனால் நம்ம பிள்ளைகளை யார் அதை மாதிரி நடத்துவா? இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நம்ம அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருக்கோமா? யாருக்காவது ஒருத்தருக்கு பயப்படணும்ல. இந்த உலகத்தில் வந்து யாராவது ஒருத்தருக்கு என்ன செய்யணும், பயப்படணும். யாராவது ஒருத்தர்கிட்ட போய் தலையை கொடுக்கணும்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும், தலையை கொடுக்கணும்ல. அப்போ அந்த தலையை இப்போ தலையை கொடுக்கணும்னா நம்ம போய் தலையை கொடுக்கறத நம்ம பிள்ளைகள் பார்த்தா தான் நம்ம பிள்ளைகள் வந்து தலையை கொடுக்கும். சார், நாமளே ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியாதா நம்ம பிள்ளைகளுக்கு? எப்படி இல்லை, நாம ஊழியத்தை செய்கிறோம், நாம் எத்தனையோ பேருக்கு போதகம் பண்ணுறோம், நாம ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியாதா? இருக்கணும்ல. இப்போ நீங்களே பாஸ்டர் தான், உங்கள் மக கல்யாணத்தை நீங்களே சாலமனைஸ் பண்ணலாம்ல. நீங்கள் பாஸ்டர் தானே, ஆடைன் பாஸ்டர் தானே, நீங்கள் உங்கள் மக கல்யாணத்தை நீங்களே ஆடைன் பண்ணலாம்ல, அந்த சாலமனைஸ் பண்ணலாம்ல. அது சரியாக இருக்காது. என்ன சரியாக இருக்குது? அதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னையவே நான் என் தலையில் வச்சு நான் என்ன ஆசீர்வதிக்க முடியுமா? தேவன் ஒரு ஒழுங்கை வச்சுருக்காருல்ல, அது நம்ம ஏற்படுத்தின ஒழுங்கு கிடையாது, கர்த்தர் ஏற்படுத்தின ஒழுங்கு.
ஒரு குடும்பத்துக்கு தலைவன் யார்? தகப்பன் தான். தகப்பன் அவன் தான் கணவன், அவன் தான் தகப்பன், அவன் தான் தாத்தா. அது எல்லாமே என்னது? தலைமைத்துவம். அப்போ அந்த தலைமைத்துக்கு கீழே யார் வர? மனைவி, பிள்ளைகள், பேரன், பேத்தி. இதுதான் அந்த ஆர்டர். அதுபோல் ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னா அந்த ஸ்தாபனத்துக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு கீழே அந்த பாஸ்டர் ஐயாவனுடைய அம்மா இருப்பாங்க. அதுக்கு கீழே மற்ற கிளை போதகர்கள் இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து அந்த தலைமைத்துவத்தை மதித்து அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்களோ அவங்க லைஃப்பை நீங்கள் தூரத்துலேருந்து கவனித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் படித்தது, வெளியிலேருந்து இல்லை, எங்கள் ஸ்தாபனத்தில் எங்கள் பாஸ்டர்கிட்டே நான் படித்தது. அவங்க எப்படி அவங்க ஆவிக்குரிய தகப்பனை கனப்படுத்தினாங்க. இப்போ அவங்க வந்து செய்தது, அவங்க என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் செய்யுங்கன்னுலாம் சொல்லலை, என் கண்ணுக்கு முன்னால் அவங்க செய்தாங்க. அப்போ நான் இதுதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்கை நம்ம எங்கே பார்க்குறோம்? வேதத்தில் பார்க்குறோம். அந்த யாக்கோபு வந்து சாக போகிற நிலையில் இருக்கிறான். அவன் திடீர்னு பிள்ளைகள் எல்லாத்தையும் எல்லாம் கூடி பாருங்க, அவங்கவுங்க தனித்தனி குடும்பத்தில் இருக்காங்க, எல்லாம் பேரன் பேத்தி. அவன் பேரனே பெரியவனாக இருக்கான், அவன் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளோடு இருக்காங்க. பிள்ளைகளே எல்லாரும் கூடி வாருங்கள், நான் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்க போகிறது உங்களுக்கு நான் அறிவிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? they obeyed and they came to Jacob. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவன் சாகிறதுக்கு ஆசீர்வதிச்சுட்டு செத்துவான். ஆனால் அவன் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? எல்லோரும் வந்து நின்னாங்க. நான் ரொம்ப யாக்கோபை அட்மையர் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவனுடைய பொறுமை, அவனுடைய தாழ்மை, அவனுடைய உடைவு. ரூபன் தவறு பண்ணப்ப ஒரு தகப்பன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு வார்த்தை கூட ரூபனை என்ன செய்யலை, பேசலை. அப்படின்னா என்ன செஞ்சிட்டான்னு அர்த்தம்? அது அவ்வளோத்தையும் சகித்து கொண்டான். ஆனால் இவன் சகிச்சுக்கிட்டான், ஆனால் கர்த்தர் சகிக்கலை. அதை எப்போ வெளிப்படுத்தினார்? கடைசியில் அவனை ஆசீர்வதிக்கும் போது. இந்த ஆசீர்வாதங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம வாயில் வர்றதை நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாயில் போடுற வார்த்தை தான் அது. அது வந்து அந்த வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வேலை வரும்போது அவர் அந்த வார்த்தையை போடுவார். யார்? கர்த்தர் போடுவார். அந்த வார்த்தையை தான் பிள்ளைகளுக்கானாலும் சரி, விசுவாசிகளுக்கானாலும் சரி, யாருக்கானாலும் நம்ம வாயில் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. நம்ம நினைச்சபடி யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ நம்ம ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, எவ்வளோதான் நம்ம மன்னித்து மறந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் அவங்க செய்த அந்த செயல் வந்து எப்படி நம்ம இருதயத்தின் ஒரு ஓரத்தில் என்ன செய்யுது, அப்படி லைட்டாக அப்படி உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலெல்லாம் இருக்கிறோம், முயற்சிக்கிறோம், இருக்கிறோம், செய்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மாய்மாலம் பண்ணி யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ யாக்கோபு சகித்து கொண்டான், ஆனால் யார் சகிக்கலை? தேவன் சகிக்கலை. தேவன் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து எப்போ வெளிப்படுத்திட்டார்? கடைசியில் அவனை ஆசீர்வதிக்கும் போது தண்ணீரை போல தலைமையினவனே அப்படின்ட்டு. அதே மாதிரி அவனுக்கு பிரதானமான அந்த கொடி வந்து அவன் கொடி தான் முன்னால் போகணும். ஆனால் யார் கொடி போச்சு? யூதாவினுடைய கொடி போச்சு. அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு போயிட்டுனா யோசேப்பு பிள்ளைகளுக்கு போயிடுச்சு. இவன் தான் பிரதானம், சத்துவத்தின் பலனே அப்படிங்கான். ஆனால் இவனுடைய மிஸ்கான்டக்ட் வந்து என்ன செஞ்சுட்டு, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் சபையிலே சொல்லுவேன், வாழை சுருட்டிக்கிட்டு மரியாதையை நீங்கள் இருக்கலை அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் யாரை பாதிக்கும்? உங்கள் பிள்ளை தலைமுறையை பாதிக்கும். இன்றைக்கி ஆட்டம் போடலாம், பேசலாம், செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அது நேரம் யாரை வந்து பாதிக்கும்? 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும். விசுவாசி ஊழியக்காரன் ஒன்று கத்தர் விட்டுற மாட்டார். அவர் வச்சிருக்கிற பிரின்சிபல் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ அதில் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது தேவன் ஏதோ கண்டுகொள்ளாத ஒரு மாதிரி அவரே அலட்சியமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா
அதில் வந்து தலைமுறைகளில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு அது க்ளீனாக தெரியும். அப்போ எதையும் கண்சாடையாய் விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கி கண்சாடையாக இருக்க மாதிரி இருக்கும், அவனை என்ன செய்ய மாட்டார், கண்சாடையாக விட மாட்டார். அதே மாதிரி யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவன் அப்படி கையை வச்ச உடனே யோசேப்பு வந்து அந்த கையை எடுத்து வேறு மாதிரி வைக்கிறான். இவன் தான் மூத்தவன். அவன் என்ன சொல்கிறான், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் அந்த ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளை லீட் பண்ணுறதை நம்ம அங்கே பார்க்குறோம். யார் லீட் பண்ணுறா? அதுக்கு தான் யாக்கோபு இந்த ஈசாக்கு யாக்கோபுகிட்ட கேட்டான், நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ போய் வேட்டையாடி நல்ல சாப்பாடு கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்டான். சாப்பாடை கொண்டு வா. அதுதான் நான் சொல்லுவேன், பெரிய ஆட்களை வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து கவனிக்கணும். அப்போ அவங்க என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆசீர்வாதம் பிளெஸிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது நம்ம சாதாரணமாக நினைக்காதீங்க. நல்லா நிறைய பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு பணிவிடை செய்யணுமோ அவ்வளோ பணிவிடை செஞ்சு அவங்க ரிட்டன் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, மனோகர் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இங்கே பஸ் ஏற்றி சொல்லாங்க, இவரை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுங்க அம்மாங்க. அப்போ எங்கள்கிட்ட காரெல்லாம் கிடையாது, ஒரு லேம்பரட்டா ஸ்கூட்ரு. அந்த ஸ்கூட்டர்லாம் உங்களுக்கு ஏற தெரியாது. நம்ம ஏறி காலை 2 ஊனை நின்றுக்கிட்டு இவங்க அதில் மிதித்து தான் ஏறுவாங்க, லம்பிடக்கூடாது. ஆமாம், ஏற்றி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போய் டிக்கெட் எடுத்து ஒரு சீட்டை பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு பேக்கை கையில் கொடுத்தோன்னே, மனவர் இவ்வளோ தூரம் செய்தீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அவங்க நமக்கு 10 ரூபா காசு இல்லை, ஆனால் அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஒரு பிளெஸிங். இதுதான் மற்றவங்ககிட்ட கிடைக்காது. யார்கிட்ட கிடைக்கும்? அந்த பெரியவங்க நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தான். எனக்கு 45 வருஷம் நான் எங்கள் பாஸ்டியாக கூட இருந்து பணிவிடை செஞ்சு, நாளைக்கு மறிக்க போகிறாங்க, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் கொண்டு காலையில் வச்சுருக்குறோம். அதிகாலையில் நான் குளிச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துருங்கன்ட்டாங்க. நானும் கிளம்பி வெளியே போயிட்டேன். கேட்டுக்கிட்ட போகும்போது என் கார் இல்லை, ராஜன் கார் எடுத்துகிட்டு இன்னொரு பாஸ்ட்டை கொண்டு விட போயிட்டான். நான் உட்காந்துருக்கேன், இன்டருக்கு அவளை கூப்பிட்றாங்க, திருப்பி வாங்க அப்படின்ட்டு. திரும்ப வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த பக்கத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிடுங்க, டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வாங்க. உடனே நான் போய் பேசிட்டு வந்து அவங்க வந்து ஆம்புலன்ஸ் இங்கே இல்லை, நாங்கள் கொண்டு ஏற்பாடு பண்ணதோன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன் வயல் நான் வந்து ஸ்பூனில் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ரொம்ப நேரம் குடிக்காங்க, அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கை வலிக்கான்னு கேட்காங்க. இல்லை கையெல்லாம் வலிக்கு, நீங்கள் குடிங்க. இந்த கன்னத்தை இப்படி பிடிச்சி நீ நல்லா இருப்பேன்னு 2 தடவை சொன்னாங்க. அது ரியலாகவே ஒரு அனாயிண்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு பரிசுத்தவான் மரண நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இப்படி கன்னத்தை பிடிச்சி கிள்ளி எல்லாம் பாசமாக நிற்காங்க. அவங்க பிள்ளைகள் நிற்கிறாங்க, மருமகா மற்ற எல்லோரும் நிற்கிறாங்க. என் கன்னத்தை இப்படி கிள்ளி, மனோகர் நீ நல்லா இருப்ப அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு தடவை கிள்ளி நீ நல்லா இருப்ப அப்படின்னு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதான் கடைசி வார்த்தை. அப்படி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், வெண்டிலேஷனில் வச்சாங்க. ஒரு வார்த்தை பேசலை. மறுநாள் காலைல 5 மணிக்கு நான் போய் பார்க்குறேன், தலை உருண்டுக்கிட்டே இருக்குது. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரலான்னு அங்கே போய் ஷவர் திறந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே உயிர் போயிட்டு இந்த மிஷின் ஸ்டாப் ஆகிட்டு. யூஸ்வலாக மிஷின் என்ன செய்யாது, ஸ்டாப் ஆகாது. அது 10 நாள் 20 நாள் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை எப்போ நம்ம எடுக்கிறோமோ அப்போ தான் என்ன செய்யும், உயிர் போகும். ஆனால் அவங்களுக்கு தானாக மிஷின் நின்றுட்டு. இப்போ அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை என்னது, நீ நல்லா இருப்பேன்னு ஒரு பிளெஸ்ஸிங். இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் நான் ஆண்டவர் என்னை நல்லா வச்சுருக்காரு. ஒரு 45 வருஷம் ஒரு பரிசுத்தவானுக்கு பணிவிடை செய்ததனுடைய விளைவு, அவங்க எனக்கு காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நான் எதையும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை, எந்த ஒரு உதவியும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க எனக்கு மொத்தமாக கொடுத்துட்டு போனது என்னது, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளெஸ்ஸிங். அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிறதுக்கு தான் நம்ம பல ஆண்டுகள் காத்து கிடக்கிறோம். ஆனால் இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரகசியம் தெரிஞ்சுன்னா ஆவிக்குரிய தகப்பனை டிஸானர் பண்ண மாட்டோம். அப்படியே ஆவிக்குரிய தகப்பை இல்லைனாலும் ஒரு மூத்த தகப்பனை நம்ம வச்சு அவங்ககிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தையிலேருந்து நம்ம விலக மாட்டோம். இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு என்னது, ஒரு மாடல். இந்த பிள்ளைகள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு எது மாதிரி, இதுதான் மாதிரி. இதை கரெக்டாக பண்ணாத குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து தகப்பன்ட்டு, நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்ம ஏன் வந்து அதாவது
ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியாதான்னு கேட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரோல் மாடலை முதல்ல இருங்க. பிள்ளைகள் வந்து யாரை ரோல் மாடலாக வைக்கணும்? ஏன் வைக்க மாட்டேங்காங்க? அவங்களுடைய வார்த்தை, மனைவியை நடத்துகிற விதம், அம்மாவை நடத்துகிற விதத்தை பிள்ளைகள் பார்க்குறாங்க, இவங்களை நடத்துகிற விதத்தை பார்க்குறாங்க. எப்படி மாடலை வைப்பாங்க? ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இவங்களை தான் பின்பற்றணும்னு வரணும்ல. அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? எனக்கு ராஜன் ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு, இந்த மெசேஜை நீங்கள் கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா. நான் ஒரு ட்ரெயினில் திருச்சிக்கு ட்ரெயினில் போகும்போது அதை கேட்டுக்கிட்டே போனேன். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறான், எனக்கு எங்கள் மம்மி டேடி தான் ரோல் மாடல்னா. எனக்கு அன்னைக்கே வந்து இருதயத்தில் பயம் வந்துடுச்சு. அப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை எப்படி வச்சுருக்காங்க? ரோல் மாடலாக வச்சுருக்காங்க. அன்னையிலேருந்து நான் ரொம்ப பயபக்தி ஆகிட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் காரசாரமாக பேசினா கூட நான் பேசவே மாட்டேன், அப்படியே அமைதியாக இருந்துருவேன். அதை இன்னொரு மெசேஜில் ஒரு தடவை சொல்கிறான், நான் அறியாமையில் எங்கள் டேடிக்கிட்ட போய் ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா கூட அவங்க வாயே திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எனக்கே ஷேம் ஆயிரும், ஏன் நம்ம போட்டு வீணாக கத்திட்டு கிடக்கும். அவங்க பேசவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா போதும், அவங்க 10 வார்த்தை பேசுவாங்க. யங் பிளட்டு. நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க? 10 வார்த்தை சொல்லிடுவாங்க. இதனாலேயே நான் இப்போ ரொம்ப அமைதியாகிட்டேன். நான் எதையுமே இப்போ நான் வாக்குவாதம் பண்ணுறதில்ல அப்படின்னா. அது எனக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்மளை என்ன செய்கிறாங்க? ரோல் மாடலை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனமாக இல்லைன்னா நம்மளை ரோல் மாடலாக வைப்பாங்களா? ஒரு நாள் நைட்டு படுக்கும்போது சொல்கிறான், டேடி நான் காலையில் ஒரு 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன், நான் ஆஸ்திரேலியா போகிறேன், எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு. சரிடா நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வா. இல்லை நீங்கள் தூங்குங்க, நான் உங்களை எழுப்பி விடுதேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் புறப்படும்போதே எனக்கு ஃபோன் அடித்து எழுப்பி விட்டான், நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. வந்த உடனே எனக்கு முன்னால் முழங்கால் போட்டு $50 ஆஸ்திரேலியன் கொடுத்தான். நான் சொன்னேன், டேய் நீ ஆஸ்திரேலியாவுக்கு போகிற, இதை நீ கையில் கொண்டு போ, எனக்கு எதுக்கு $50 ஆஸ்திரேலியன் அப்படின்னு. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஃபாரின் கரன்சியில் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். சத்தம் கட்டாமல் வாங்கிக்கிட்டேன். பாஸ்டர்மாவுக்கு $50, எனக்கு $50 கொடுத்துட்டு 2 என்கிட்ட ஜோம் பண்ணி, அதுக்கப்புறம் பாஸ்டர்மாட்ட ஜோம் பண்ணி, அப்புறம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அதுக்கப்புறம் காலையிலே அனுப்பி விட்டேன். இப்போ நம்மக்கிட்ட ஜெபம் பண்ண விரும்பலைன்னா ராத்திரியில் மிட் நைட்டில் போகிறேன், உங்களை போட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன செய்யலை, வரலன்னு சொல்லலாம்ல. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அப்பா பிள்ளைக்கு இடையில வந்து காணிக்க அவசியமா? கண்டிப்பாக அவசியம். அப்பாவும் பிள்ளையும் தானே, எங்கே கொடுத்தாலும் அங்கே தான். அப்பா பிள்ளைக்கு அப்பா பிள்ளையானாலும் சரி, அது அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி, காணிக்க கொடுக்கறதுங்கிறது வந்து என்னது? கர்த்தருக்கு கொடுக்குறோம் காணிக்க. நம்மகிட்டருந்து வாங்கி கொடுக்காங்கன்னு வச்சாங்களேன், நம்மகிட்ட இருந்தே வாங்கி கொடுக்கட்டுமே, அதுக்குன்னு கொடுக்கணும். நம்மகிட்டருந்து வாங்கி நமக்கு முன்னாடி அந்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து வரணும். நம்ம அப்பா கிட்ட இருந்து இலவசமாக ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது, அதுக்கு ஒரு கரையம் செலுத்தணும். அப்படிங்கிறது என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு வரணும். நம்மகிட்ட ஒரு காசு வாங்கினாலும் அதில் ஒரு தசம பாகம் அது காணிக்க கண்டிப்பாக செய்யணும். முழங்கால் போட்டு இப்போ பயபக்தியோட கொடுக்கணும். அது எப்போ கொடுப்பாங்கன்னா உங்கள் லைஃப்பை பார்த்து தான் கொடுப்பாங்க. ஒரு போன மாதம் ஒரு ஊழியர் குடும்பத்தில் இந்த பாஸ்டர் வந்து மனைவியை போட்டு புண்ணாக்கி பேசிக்கிட்டே இருக்கார். சனிக்கிழமை ஆரம்பித்தது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அந்த சண்டை. பிள்ளைகள் பார்த்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் வர முடியாதுன்ட்டாங்க. இப்போ தாய் கெஞ்சுறாங்க, நேராயிட்டுமா வாங்க அப்படின்னு. எதுக்கு வர சொல்றீங்க? இவர் பிரசங்கத்தை கேட்குறதுக்கா? கெஞ்சி கதறி அதுக்கப்புறம் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. நீ வீட்டில் நடக்கிறது எங்கே இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்? சபையில். இப்போ அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, இப்படி இருக்குது பாசியா, ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசவும் முடியாது. இது அங்கே போய் சொல்லிட்டியா அப்படின்னா அதுக்கு ஒரு இது வரும். நான் சொன்னேன், நான் ஜோம் பண்ணுறேன் சிஸ்டர், கொஞ்சம் சகிச்சு போங்க. சில விஷயங்களை சகிப்புத்தன்மையினால தான் ஜெயிக்க முடியும். படப்பட நம்ம பேசுனதுனால ஜெயிக்க முடியாது. நீங்கள் அப்படி கொஞ்சம் சகிச்சுக்கிடுங்க. அவங்க அதே மாதிரி சகித்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க.
ஆனால் பிள்ளைகள் மனசில் பட்ட காயத்தை போக முடியாதுல்ல. மனைவி வந்து எசைகிற மாதிரி பிள்ளைகள் உடனே எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. மனைவி நம்ம சரீரம், சரி இந்த மனுஷனை விட்டால் நமக்கு வேறு போல் இல்லை, அவருக்கு நம்மளை விட்டால் என்ன இல்லை, வேறு வழி இல்லை, எப்படியா உருண்டு பிறண்டு போவோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. பிள்ளைகள் வந்து நம்மளை நெக்லெக்ட் பண்ணணும்னா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அது இந்த காலத்து பிள்ளைகள் சொல்லுவாங்க, டேடி வி டோன்ட் வாண்ட். இந்த பிள்ளைகள் சொல்லிட்டு, டேடி வி டோன்ட் வாண்ட், இஃப் யூ வாண்ட் டு கோ அவுட் யூ கோ. நீங்கள் வீட்டை விட்டு போகணுன்னா நினச்சிங்க, நீங்கள் போங்க, நீங்கள் இல்லாமலே எங்களுக்கு பிழைக்க தெரியும். இந்த லீடர்ஷிப்பில் வந்து ஒரு ஓட்டை விழுகுது பார்த்தீங்களா. நமக்கு வந்து குடும்பம் அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலி லீடர்ஷிப் வந்து ரொம்ப பவர்ஃபுல். சர்ச் லீடர்ஷிப்பு, அப்போ ஃபேமிலி லீடர்ஷிப்பையும் கரெக்டாக பார்க்கணும், சர்ச் லீடர்ஷிப்பையும் நம்ம பார்க்கணும். சொசைட்டியில் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், அதையும் என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த முப்பரிவான நூல் இருக்குது பார்த்திங்களா, சொசைட்டிலையும் நமக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் இருக்குது. அது என்ன, இப்போ நம்ம தெருவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே வந்து பணம் செலவழிக்க யோசிப்பாங்க, அதில் முன்னால் வந்து ஒன்று செய்கிறதுக்கு ரொம்ப யோசித்துக்கிட்டே அவங்க அப்படி நிற்பாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல். ஒரு 500 ரூபா செலவாகும், செலவாக இந்த வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்து இந்த காரியத்தை முடிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி மாறிடுவீங்க, ஒரு லீடராக மாறிடுவீங்க. இப்போ அதில் போய்கிட்டு இது எதுக்கு போட்டு 500 ரூபா அதுக்கு செலவழிக்கணும், இது நமக்கு தேவையான எங்கள் மனைவி சொன்னாலும் அது கேட்கக்கூடாது. எங்கள் ஏரியாவில் வந்து அது ஒரு நிறைய முள்ளுக்காடு உள்ள பகுதி, நிறைய பாம்பு அடிக்கடி வந்துடும். நான் ஏதாவது மீட்டிங்கில் இருப்பாங்க, எனக்கு ஃபோன் வரும், ஐயா எங்கள் வீட்டில் பாம்பு வந்துட்டு, பக்கத்து வீட்டில் பாம்பு வந்துட்டு. நான் அங்கேருந்து 101க்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து போக வைப்பேன். அன்றைக்கு ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுது. நான் 2 பையங்களை கூப்பிட்டு போய் மேலே நின்று தண்ணியை கோரி ஒரு பெரிய டேங்க்லேருந்து தண்ணி அடித்து பிறகு ஃபயருக்கும் ஃபோன் பண்ணோம், ஃபயரும் வந்துச்சு. அப்படி செய்யும்போது அந்த மக்களுக்கு நம்ம மேலே ஒரு பிடிப்பு. ஆமாம், அது செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதில் பணம் செலவாகுது, வீடு சம்மதிக்கல, அது எல்லாம் செலவாகத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு பொசிஷனை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரையும் செலுத்தாமல் முடியாது. இயேசு மீட்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கிறதுக்கு அவர் சிலுவையில் போய் என்ன செஞ்சார், ஜீவனையே கொடுத்தாரு. அந்த ஜீவனை கொடுத்த பிறகு தான் அவர் என்ன ஆனார், மீட்பர் ஆனார். அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப் அண்ட் த பிளட் ஹீ பிகேம் த ரெடீமர் ஆஃப் த மேன்கைண்ட். அப்படி இல்லைன்னா அவர் என்ன செஞ்சுருக்க முடியாது. எல்லாரையும் நம்ம ரெடிமர்னு சொல்லிடுவோமா, மீட்பர்னு சொல்லுவோமா, சொல்ல முடியாதுல்ல. ஏன் அவரை ஏன் சொல்கிறோம், அவர் ரத்தம் சிந்தினார் இல்லை, ரத்தம் சிந்தினதுனால தான் நமக்கு அவர் என்ன ஆனார், மீட்பர் ஆனார். அப்போ அதுபோல் நாம் நம்முடைய சொசைட்டியில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனை பிடிக்கணும் அப்படின்னா நம்மளை யாரும் தலைவர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் தலைமைத்துவ பணி செய்ய வேண்டிய இடத்துல டக்குன்னு பணத்தை பார்க்கக்கூடாது, ஒரு வேலையை பார்க்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே மடை ஒன்று இருக்குது. அதில் இந்த வண்டியில் இப்படி வந்து இந்த ரோட்டில் ஒரு கால் வாசி அரிச்சிட்டு, இது வந்து இந்த ரயில்வே இதிலேருந்து இப்படி வர, அங்கேருந்து மடையிலேருந்து இப்படி வந்து வண்டி இதில் இப்படி திரும்பும், ஏன்னா அந்த பக்கம் போகும். இது ரோடு, எங்கள் வீட்டு ரோடு, எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு முன்னாடி. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இனி இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோடு உடஞ்சி கிடைச்சல, நான் அந்த ரோட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியாது, டபக்கன கவலம். என்ன செய்யலான்னு பார்த்து எங்கள் சபையில் கையாள் வேலை பார்க்குற ஒரு சகோதரி இருந்தாங்க. அப்போ நான் என் அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு அந்த அம்மாவையும் கூப்பிட்டு இன்றைக்கி நைட்டில் இதில் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டுறணும் வாங்கன்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு மேலே அந்த பள்ளத்தெல்லாம் கொஞ்சம் மண்ணு கிண்ணெல்லாம் அள்ளி போட்டு அதை ஒரு மாதிரி நிரப்பி விட்டோம். அப்புறம் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கொத்தனார் வேலை நடந்துச்சு. அது நமக்கு ரொம்ப வேண்டிய பையன், முன்னால் நம்ம சபையில் இருந்தவன். இப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ இதில் காங்கிரீட் போடும்போது கொஞ்சம் அந்த ரோட்டில் கொஞ்சம் காங்கிரீட் போட்டுற முடியுமா அப்படின்னு. நான் கண்டிப்பாக போட்டுடுறேன், இன்னும் கண்டிப்பாக போட்டுறேன். இப்போ அந்த இடத்துல அந்த பள்ளத்தை வந்து யாருமே கவனிக்கலை. பப்ளிக்கில் அந்த பள்ளத்தில் விழுந்து காலை ஒடிச்சிட்டு போனால் கூட அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணாது, அதை சரிப்படுத்தணும்னு தோணாது. ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இடத்துல இல்லை. அன்றைக்கி நான் பனியோட ஒரு குள்ளா வச்சுட்டு நானும் அங்கே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து பாஸ்டர் என்ன நீங்கள் போட்டு எப்போ நீங்கள் செய்யுங்க, ஒருத்தருமே செய்ய மாட்டேங்க, இது நம்ம சர்ச்சுக்கு போகிற ரோடு, அப்போ இது சரிப்படுத்தணும்ல. இப்போ பாஸ்டர்மா பக்கத்தில் நிற்காங்க, அங்கே அந்த சகோதரி வந்து அள்ளி எடுத்து போட்டு அதை நிரப்புகிறாங்க.
அதை ஓரளவுக்கு அதை சமப்படுத்தி நல்லா நீட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ அந்த இடத்துல நம்ம சர்வன்ட் லீடர்ஷிப் எடுக்கணும், பணிவிடை தலைமைத்துவம். அப்போ நாங்கள் சத்தம் கேட்கன்ட்டு அதுக்கு ஏற்ற வீட்டுக்கு 2 வீடு தள்ளி உள்ளவர், அவர் வீட்டு முன்னால் கொஞ்சம் இந்த கல் இதுகள்லாம் இருந்துச்சு, அதை எடுக்கையில் அவர் வெளியே ஓடி யார் அதை எடுக்கா அப்படின்னாரு. நான் தான் சார் எடுக்க சொன்னேன் அப்படின்னா. இன்னும் அவர் வெளியே வந்துட்டார். இப்போ அவரும் வந்து துணைக்கு நின்றுக்கிட்டார். சரி அது இன்னும் கொஞ்சம் அள்ளி போடுங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டு. இப்போ சில நேரத்தில் சில பணிவிடைகளை செய்கிறதுனால சமுதாயத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவோம், ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்துடுவோம். அது நமக்கு பொசிஷன் கிடையாது, நம்மளை யாரும் தூக்கி தலையில் வச்சு ஆட போகிறது கிடையாது. ஆனால் அந்த பணிவிடையினாலே சமூகத்தில் ஒரு தலைவனாக நம்ம மதிக்கப்படுவோம். அழுக்காவும் நம்மளை நமக்குன்னு ஒரு கெத்து உண்டுல, அந்த கெத்தை இறங்கி கீழே போய் செய்யும்போது அது மற்றவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த கெத்தை பார்க்கறதுக்காகத்தான் ராத்திரி 11 மணிலேருந்து 12க்குள்ளே செய்யணும். இந்த மாடக்குளம் கிராமத்தில் வந்து இதே மாதிரி ரோடு மோசமாக, ரெண்டாவது இந்த கருவேல மரம் ரொம்ப இப்போ இல்லை, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நல்லா ரோடு போட்டிருக்காங்க. அது ரோட்டில் நிறைய இதாக இருக்கும், அந்த பஸ் வந்து திரும்புறதெல்லாம் தெரியாது. இதை போய் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு எங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு 10 பசங்கள்லாம் போய் சேர்ந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் முடிஞ்ச உடனே போய் இது பண்ணோன்னா யாரும் ஃபோன் பண்ணிட்டாங்க. தினமலர்லேருந்து வந்து ஃபோட்டோலாம் எடுத்து இங்கே இருக்கிற திருச்சபை இளைஞர் படை சமுதாய பணி செய்தார்கள்னு அடுத்த நாள் ஃபோட்டோ போட்டு விட்டாங்க. எங்களுக்கே தெரியாது எப்படி ஃபோட்டோ எடுத்தாங்க என்ன செஞ்சாங்கன்னா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இப்போ நான் அந்த உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா ஒரு சர்ச்சுக்கு, அவர் வந்து அந்த நாகராஜனுங்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற தலைவர் வந்து அதுலேருந்து என் மேலே ரொம்ப மரியாதையாக இருப்பார். எங்கே பார்த்தாலும் சார் அதெல்லாம் நின்று டீ சாப்பிடுங்க சார் இங்கே பாரு. இப்போ நம்ம அந்த இடத்து பிரச்சனைக்கு போகும்போது அவர் தான் என் கூட 2-3 தடவை அலைந்தார். அலைஞ்சு இந்த இடம் பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் நீ நல்லது தானே செய்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு 2-3 பேரை கூட சொல்கிறாரு. சார் வந்து முன்னாடி நம்ம இங்கே இருந்தார், பைபாஸ் போயிட்டார், இப்போ திருப்பி இங்கே வந்து பண்ணணும்னு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பார், கிறிஸ்மஸ் காலையில் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஏழைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுப்பாரு, நல்ல காரியெல்லாம் செய்வார். அதனால் நம்ம அவருக்கு ஏதாவது நல்ல இடம் பார்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வாரத்துக்கு சர்ச்சு குரோத்தில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம சபை வந்து ஒரு இடத்துல நிலைப்படுவதற்கும் வளருவதற்கும் சமுதாயத்துக்கு சபை என்ன செய்யுது, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சோஷியல் ஒர்க் பண்ணாலும் நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் செய்கிறோம், யாருக்கு செய்கிறதில்ல. இப்போ எங்கள் சபையில் யார் இறந்து அடக்கம் பண்ணுறதுக்கு பெட்டி இல்லை அல்லது அடக்கம் பண்ண வசதி இல்லைனாலும் நாங்கள் சபையிலேருந்து போய் அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்துருவோம். பெட்டி இல்லையா ரூபாய் கொடுத்துருவோம், வண்டி இல்லையா வண்டி எடுத்து கொடுத்துருவோம். இல்லை அடக்கமே பண்ணணுமா போய் 4 விசுவாசி போய் அதை ஒரு குழியை தோண்டி அடக்கம் பண்ணிடுங்க. குழி தோண்டுறதுக்கு என்ன ஒரு ஜேசிபியை கொடுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. இப்போ இதை பார்த்துட்டு இப்போ நான் எங்கள் சபையில் ஆரம்ப காலத்திலேருந்தே அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குடைய எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக சபை தான் பார்க்கும். ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா வரும். பெட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணிக்கிடுங்க. எல்லாருக்கும் நார்மலாக எடுக்கிற மாதிரி பெட்டினா நாங்களே எடுத்துருவோம். பெட்டி எடுத்துருவோம், அது வண்டி கொண்டு வந்துடுவோம், ஃப்ரீசர் கொண்டு வந்து வச்சுருவோம். ஒரு சாமியான போடனா கூட போட்டுடலாம், ஒரு 10-50 சேர் எடுத்து போடனா கூட போட்டுடலாம். இதை நீங்கள் சர்ச்சில் வச்சுட்டு அதை கொண்டு போய் ஒவ்வொரு டெத்து வீட்லேயும் நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்கு பெரிய சிரமம். அதை விட ஏன்னா இதை பாதுகாக்கணும். சர்ச்சில் உள்ளது வீட்டுக்கே போகக்கூடாது, அது சர்ச்சுக்கு உள்ளது. வெளியில் வெளியே கொண்டு போகக்கூடாது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு ஹிந்து, அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 10 சேர் வேணும், சர்ச்சில் எடுத்துக்கிடட்டுமான்னாரு. இவ்வளோ 10 சேர் வரும், வாடகைக்கு எடுத்து அசிஸ்டண்ட்டை சொல்லி நீங்கள் கூட ஒரு ஆளை வச்சு வண்டியில் வச்சு 10 சேரை கொண்டு போய் போட்டு வந்துடு. வீட்டில் வாடகைக்கு நம்ம கொடுத்துடலாம். அதாவது சிக்கா இருக்க ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு வந்து வண்டி கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? டெலிவரி ஆகி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், பஸ் உங்கள் கார் கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து முன்னால் கேட்டார். நான் 200 ரூபா கையில் கொடுத்து டாக்ஸி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு கார் தானே, எல்லாருக்கும் அதை எப்படி ஷேர் பண்ண முடியும்? அதனால தான் கார் வாங்கிறது கூட சபையில் பணம் பிரித்து என்ன செய்யக்கூடாது. வீடு கட்டுறதும் இந்த இதுவும் தெரியாதனமாக ஒரு பாஸ்டர் வந்து வீடு கட்டுறதுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணிட்டாரு. என்னை கேட்காமலே பிரசங்கத்தில் சொல்லிட்டாரு. கொஞ்சம் அது யாரும் கொடுக்காதீங்க, அவர் தெரியாமல் சொல்லிட்டார் அப்படின்ட்டு. ஆமாம், இல்லை அந்த 3 ரூமுக்கு நான் காசு கொடுத்தானே அவங்க வந்து உட்காந்துக்கிடுவாங்க. அந்த பெட்ரூமுக்கு நான் தான் காங்கிரீட் போட்டேம்மாங்க. நம்ம நிம்மதியாக அதே மாதிரி வெஹிக்கிளுக்கு நினச்சக்கூடாது. சர்ச்சில் வந்து
சர்ச்சில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம். எதுக்கு ரைஸ் பண்ணோம்? சர்ச்சில் உள்ள மினிஸ்ட்ரிக்கு, ஆக்டிவிட்டீஸு, கட்டடம் கட்ட, வைக்க, எல்லாத்துக்கும், கன்வென்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ரைஸ் பண்ணிடலாம். ஆனால் எதுக்கும் ரைஸ் பண்ணக்கூடாது? நம்முடைய பெர்சனல் யூஸுக்கு. அது எல்லோரும் உரிமை பாராட்டினாங்கன்னா அதோ கதியாக போயிடும். எப்படி? நம்ம காணிக்கையில் தான் எல்லாம் வாங்க முடியும். நமக்கு வேறு இங்கே சம்பளம் வருதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோமா? அது வேறு விஷயம். இதெல்லாம் சொல்கிறது அனுபவத்தில் தான் சொல்கிறேன். சிலர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் அப்படி அவர் என்கிட்ட வந்து கூட்டம் முடிஞ்ச உடனே, என்ன பாஸ்டர் நான் உங்கள் வீடு அப்படியே கிடக்குன்னு நான் நினச்சேன். பாஸ்டர் அதுக்கு எல்லாத்துக்கும் வரமுறை இருக்குது பாஸ்டர் அப்படின்னா. இப்போ இது சொன்ன மாதிரி சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டாரு. தெரியாதனமாக சொல்லிட்டேன், சாரி பாஸ்டர் அப்படின்னு. நீங்கள் வந்து சபை நடத்தினா தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். நீங்கள் அப்படி சபையாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிற ஆள், உங்களுக்கு என்ன தெரியாது? இது தெரியாது. ஒரு சபையை நடத்துகிறவங்களுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும். அது 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ, ஒரு 10 பேர் 100 பேர் 200 பேர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக சபை நடத்தும். அதே இது ஒரு 500 ரீச் ஆகிட்டு அப்படின்னா நம்ம உருப்படியான பாஸ்டராகவே இருக்க மாட்டோம். நம்மளால் இருக்க முடியாது. நீங்கள் அந்த விசுவாசிகள் மேலே கன்சர்னாக இருக்க முடியுமா? கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ஆலோசனை சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 1008 ஃபேமிலிஸ் இருக்காங்க. எந்த ஃபேமிலி ஏதோ வராங்க போகிறாங்க, அப்புறம் என்ன ஆயிரும்? மடங்கி போயிடும். சும்மா அப்படியே கூட்டம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ளோட்டிங்கில் போகிறதுனால ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் சபையில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிரசங்கமும் பண்ண முடியாது, உணர்வும் அவங்களுக்கு வராது. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புளை அழகாக ட்ரீட் பண்ணி, அதுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அது 1000 ஆடுகள் இருந்தது, 999 விட்டு ஒரு ஆடுக்கு பின்னால் போனான்னு சொல்லலை. அது ஏன் சொல்லலை? ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை ஆடுகள் இருக்கணும்? 100 ஆடுகள். அந்த 100 ஆடுகள் அட்லீஸ்ட் 100 குடும்பங்கள்னு வச்சா கூட அதே 500 பேர் வந்துடும். நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா? அவங்க லாபம், நஷ்டம், கஷ்டம், மரணம், துக்கம் எல்லாத்துலேயும் நம்ம ஈடு கொடுத்து போக முடியுமா? எவ்வளவு கஷ்டம். ரியல் பாஸ்டாக இருந்தால், இப்போ நான்லாம் ரியல் பாஸ்டாக இருக்க விரும்புகிறேன், நான் மாய்மாலக்காரனாக இருக்க விரும்பலை. மரணமா? அந்த மரணத்துக்குள்ளே போய் நம்ம அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். பணிவிடையா? இப்போ இந்த ஜனவரிக்கு பிறகு 3 மரணம் ஆயிடுச்சு. நான் வெளியே இருக்கும்போது ராத்திரி 12, 12:30, 1 மணிக்கு போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு, காலையில் நம்ம வந்து அடக்கம் பண்ண போகிறோம், அதனால் ராத்திரி போய் பார்த்துட்டு தான் எங்கே போக வேண்டியிருக்கு? வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்ன கொடுக்குறோம்? முக்கியத்துவம். இன்றைக்கி ஒரு குடும்பம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சில ஆலோசனை சொன்னேன், கேட்கல. இப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணாலும் பிரச்சனை தீரலை, சால்வ் ஆகலை. இன்றைக்கி பாஸ்டர்மா அவங்கள கூட்டிக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் அங்கே போய் பார்த்து, அவர் நாடியை பிடிச்சி பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே எங்கனெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டார். சொல்லி 15 நாளைக்கு மருந்து கொடுத்து நீங்கள் 15 நாளில் வாங்க. இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துட்டு பேசினேன், எல்லாம் ட்ரீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் முந்தி வந்திருந்தால் ஈஸி. அப்போ நம்ம என்ன செலுத்த வேண்டியிருக்கு? அவங்க மேலே அட்டென்ஷன், கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. பிரச்சனை சால்வ் ஆகலை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் சபையோட உபவாசம் இருங்கன்னு சொல்லியிருக்கு. காலையில் என்னது உபவாசம்? ஏன்? எனக்கு தெரியும் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படிங்கிறது மெடிசனுக்கு அடங்காது. மெடிசன் ஒரு பக்கம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாலும் சரியான ப்ராப்பரான டாக்டர்கிட்ட போய் எடுக்கணும். அடுத்தது ப்ரேயர் என்ன செய்யணும்? பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வார்ஃபேர் வந்து என்ன ஆகும்? ஜெயம் கிடைக்கும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் டிசைன் பண்ணுறது யாருடைய வேலை? போதகருடைய வேலை. அதுக்கு தான் நமக்கு என்ன இருக்கணும்? அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கணும், அந்த ஆலோசனைகளை சொல்லணும். அப்போ சபையின் குடும்பங்களை வந்து நம்ம வழி நடத்தணும் அப்படின்னா லேசான விஷயம் கிடையாது. அத்தனை ஒரு குடும்பத்தில் வந்து ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு பணம் செலவாகிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குன்னா அது நமக்கு எப்படி ஆயிடுது?
ஒரு ரியல் பாஸ்டருக்கு வந்து அது ஒரி ஆயிரும். நம்ம ஏதோ போய் ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் பார்த்தோம் வந்தோங்கிறதோட நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், அந்த பெயின் இருக்கும். அதான் யார் ஒரு ரியல் பாஸ்டர். நீங்கள் இப்படி இருந்தால் எத்தனை ஃபேமிலி இப்படி நீங்கள் விசாரிப்பேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி குடும்பங்களில் நன்மை திண்மை, மரணம், துக்கம், ஃபங்க்ஷன், வியாதி எல்லாத்தையும் விசாரித்து அவங்கள சரி ஆலோசனை கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வை கண்டு இப்படி வழி நடத்திக்கிட்டு போனால் எத்தனை குடும்பம் இருந்தால் நம்மளால் உருப்படியாக செய்ய முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் கணவன் மனைவி 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இவன் எங்களுக்கு ஒரு 300க்கு உள்ளே தான் இருக்கும். ஆனால் நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். என்னால் அப்படி வந்து அசால்ட்டாக வந்து இருக்க முடியலை. நான் அப்படி பழகலை. எல்லாத்துலேயுமே ஒரு இன்வால்மெண்ட்டு. அதுவும் எங்கள் சபை விசுவாசிகள் வந்து ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்கினா வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுற வரைக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பாஸ்டர்ஸ் அதை கேலி பண்ணுறதை நாங்கள் கேட்டிருக்கேன் மெசேஜில். பெர்த்டே கொண்டாடுறதையும் அதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றது, வெட்டிங் டேக்கு ஜெபம் பண்ணுறது, பொருளை வாங்கினா ஜெபம் பண்ணுறது. இன்றைக்கி பாஸ்டர்ஸ்க்கு வேறு வேலை கழுது இல்லை, இதைத்தான் போய் இன்றைக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு அலைதாங்கன்னு ஒரு மூத்த போதகர் அவர் ஒரு காலத்தில் அப்படி செஞ்சார். நான் கூட இருந்தேன். ஆனால் இப்போ அங்கே கூட்டம் நிறைய வந்தவுடனே அதே இதை அவர் கிண்டலாக பேசுகிறாரு. இப்போ நீங்கள் எந்த குடும்பத்துக்கு நீங்கள் போவீங்க? உங்களுக்குன்னு சில பருங்கண்ட குடும்பம் இருக்கும், நிறைய காணிக்க கொடுக்குற குடும்பம் இருக்கும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பாஸ் எங்கள் வீட்டுக்கு வாங்கினா அடிச்சு புரண்டு ஓடிடுவோம். அதே நேரத்தில் ஒன்றுமே கொடுக்காத சாதாரண ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு நம்ம போவோமா? அசிஸ்டண்ட்டை நீ போயிட்டு வந்துடு. சில குடும்பத்துக்கு அசிஸ்டன்ட் முடியும். எங்களெல்லாம் இதுக்கெல்லாம் தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டுருவோம். அந்த சட்டம் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகணும்ல. அப்புறம் நம்ம மேய்க்கிறதுல சரியாக என்ன செய்யலை, சர்ச் லீடர்ஷிப்பில் நம்ம சரியாக இல்லை. இப்போ இந்த பிரின்சிபலை இன்றைக்கி நம்ம பேசினா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது எடுபடுமா? அந்த மைக் எடுத்து இது மேலே வைங்க. எடுபடுமா இன்றைக்கி? சொல்லுங்கள் பார்ப்போம். எடுபடுது. ஏன்னா எல்லாருக்குமே தலை சுற்றி போய் இருக்குது. மெகா சர்ச் 1000 பேர் இல்லைன்னா ஒரு வளர்ந்த போதகர் ஒரு மெசேஜில் சொல்கிறார், ஒரு 1000 பேர் இல்லைன்னா நீ எல்லாம் என்ன பாஸ்டர், நீ என்ன ஊழியம் செய்கிறங்கிறாரு. எவ்வளோ பேர் இருக்கணுமா ஒரு சபையில்? ஆனால் பைபிளில் அப்படி சொல்லலை. சின்னவன் 1000 பெரியவன் பலத்தை ஜாதிகமாவாங்கிறது கரெக்டு தான். அதுக்கு டியூரேஷன் ஆஃப் டைம் இருக்குது. 70 பேர் தான் போனாங்க. ஆனால் அந்த 70 பேரும் அவ்வளோ பெரிய திரள் கூட்டம் 20 லட்சம் புருஷர்கள் ஆகிறதுக்கு 430 வருஷம் ஆயிருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டக்கு டக்கு டக்குன்னு அப்படி மாயாஜாலம் மாதிரி கூட்டம் வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு உட்காந்து கமிட்டி போட்டு யோசிப்போம். ஸோ சாப்பாடு போடு, வேனை விடு. அது அவங்களுக்கு ரொம்ப சர்ச் இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் ஸோன். சர்ச்சில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து உட்கார்ற இடமல்ல. சர்ச்சில் வந்து நம்மளையே உடச்சி நம்மளை சீர்படுத்துகிற ஒரு இடம் தான் இது சர்ச்சு. அப்போ சர்ச்சில் இருக்கிற பிரசங்கம் அப்படி இருக்கணும். அன்றைக்கி அது இல்லைன்னா என்னாகும்? அப்போ கூட்டத்தை வரவழைக்கிறதுக்குரிய ஸ்ட்ராட்டஜியாக நம்ம திங்க் பண்ணுறோம். ஆனால் இதே கூட்டத்தை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி இவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? இப்போ நான் பண்ணுறதே பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். மழுங்கி போயிடுறாங்க பிரசங்கத்தை கேட்டு. எவ்வளோதான் சூடாக அந்த கம்பியை காய வச்சுட்டு இழுத்தா கூட என்ன செய்ய மாட்டேங்கு, உரைக்க மாட்டேங்கு, உணர்வு தட்டுப்பட மாட்டேங்கு. வெளியில் இருக்கிறவங்க, நான் ஒரு கன்வென்ஷனில் பேசினேன் கன்னியாகுமரியில். அதை யூடியூப்பில் கேட்டுட்டு ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுது, ஒரு விசுவாசி, ஒரு சிஎஸ்ஐக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த காலத்தில் இந்த மாதிரி பிரசங்கங்களே இல்லையே, நீங்கள் இவ்வளோ இதாக நீங்கள் சத்தியத்தை எடுத்து ஒட்டச்சு பேசுகிறீங்களேன்னு சொல்லி ரொம்ப அட்மையர் பண்ணி இந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட சிஎஸ்ஐ குடும்பத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க சபையில். பாளையங்கோட்டையிலேருந்து மெனக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த வியாழக்கிழமை கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அவர் வயசானவர். அப்போ அவங்க பார்க்குறாங்க யாருக்கிட்ட சத்தியம் இருக்குது, யார் சத்தியத்தை பேசுதா. சத்தியங்கன்னா என்ன? உண்மை வசனம், அதை பேசுகிறது தான் என்னது சத்தியம். மழுப்புறது யார், உண்மையை பேசுகிறது யார், அதை அவங்க கவனிக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பேசணும்? அதான் நான் சர்ச் லீடர்ஷிப்பு, சொசைட்டி லீடர்ஷிப்பு, ஃபேமிலி லீடர்ஷிப் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு இதை சொல்லி நீங்கள் பேசும்போது மனைவி ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னா மனைவி என்ன சொல்லுவாள்?
நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் ஒரு ஆள் சபையில் இருக்காது. என்ன நீங்கள் பிரசங்கத்தை மாற்றுங்க. இப்படி பாசமாக சொன்னால் என்ன செய்ய முடியும்? இல்லை நான் அப்படி தான் பேசுவேன்னாங்க என்ன வரும்? ஆவிக்குரிய சண்டை வரும். அப்போ மனைவி எப்படி இருக்கணும்? நம்ம என்ன பாணியில் போகிறோமோ அதே பாணியில் மனைவி அதே டெம்பரமெண்ட்டில் இருக்கணும். அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெர்வரில் இருந்தால் தான் புருஷனுடைய அந்த பிரசங்கத்துக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும். இப்போ நம்ம எப்போவுமே நம்முடைய இருதயம் வந்து ஒரு தாகம் ஒரு பாரத்தில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றிக்கிட முடியாது. நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் அதை டச் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அது யாருக்கு தொடுதலாக இருக்கணும்? வந்து கேட்குற ஆடியன்ஸுக்கு அது எப்படி இருக்கணும்? டச்சிங்காக இருக்கணும்ல. அப்போ அது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் காலேஜ் கிராஜுவேஷன் அன்றைக்கி மெசேஜ் நான் தான் கொடுத்தேன். இங்கிலீஷில் தான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ ஒரு 8 பாயிண்ட்டு கொடுத்து பேசி 45 நிமிஷத்தில் முடித்து உட்காந்த உடனே முதல்ல என்கிட்ட கை கொடுத்ததே ராஜன் தான். பக்கத்துலேருந்து டேடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு, டைமை நீங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணிட்டீங்க, பாயிண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் யோகன் ராஜாவும் உடனே அன்னை ரொம்ப நல்ல மெசேஜ். கீழே இறங்கி வந்தவுடனே 4-5 பேர் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு தொடுதலாவது நம்ம மூலம் கர்த்தர் பேசணுங்கிறதுக்காக நம்ம பேசாமல் அதுக்கு ஒரு வாரமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த தியானமும் ஜபமும் இருந்தால் தான் அந்த நாள் அங்கே போய் நிற்கும்போது நம்ம மூலம் கர்த்தர் பேசுவார். எல்லாம் பேச மாட்டார். அதுக்குள்ள ப்ரிப்பரேஷனோடு நம்ம இருக்கணும். அப்போ தான் சர்ச் லீடர்ஷிப்பை நம்ம என்ன செய்ய முடியும்? பராமரிக்க முடியும். அதுபோலவே வீட்டில் அந்த சர்ச் லீடர்ஷிப்பை விட கடினமானது எது? ஃபேமிலி லீடர்ஷிப்பு. நீங்கள் என்ன வந்துடும் தெரியுமா? உரிமை வந்துடும், ரைட், உரிமை அப்படி வந்துடும். அப்போ நம்ம டேடி தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம மம்மி தானே அப்படின்னு இருக்கக்கூடாது. டேடியாக இருந்தாலும் மம்மியாக இருந்தாலும் வீட்டுக்கு தான் டேடி மம்மி. அதே இது சபைக்கு போனால் அங்கே என்னது? பாஸ்டர். அந்த லாங்குவேஜ் நம்ம பிள்ளைகள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இருக்குல்ல, பப்ளிக்கில் 4 பேர் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் பேசுகிற அந்த லாங்குவேஜை பார்த்து தான் மற்றவங்க வந்து நம்மளை மதிப்பாங்க, எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இந்த 3 பொசிஷன்லையும் அந்த லீடர்ஷிப்பை வந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் சத்ரு வந்து ரொம்ப அதிகமாக போராடுறது எதில் போராடுறோன்னு தெரியுமா? குடும்பங்களில் தான். நீங்கள் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் நம்மளை அறியாமலே உள்ள என்ன முளைக்கும்? ஒரு போராட்டம். இப்போ நல்லா இருந்த மனைவி திடீர்னு எந்தையாவது ஒன்று விகற்பமாக பேசுவாள். என்னாச்சு, இவன் நல்லா தானே இருந்தால் இப்போ திடீர்னு இப்படி பேசாலே, நம்ம பதில் சொன்னால் அது இன்னும் பெரிய விபரீதமாகும். அப்போ என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு போயிடணும். ஜெபத்தில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கொந்தளிக்கிற எல்லா ஆவிகளையும் என்ன செஞ்சிடலாம்? அடைக்கிடலாம். எதுதான் நமக்கு அமைதி, அதாவது சைலன்ஸ். நான் ஒரு தடவை இங்கே சைலன்ஸை பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். பேசுகிறத விட பேசாமல் இருப்பது தான் என்னது? மௌனத்தின் வல்லமை. எஸ், மௌனத்தின் வல்லமைன்னு ஒரு மெசேஜ் நான் கொடுத்தேன். மௌனமாக இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வல்லமை வெளிப்படுது. நிறைய பேருக்கு அது தெரியாது. அவங்க கை போய் சத்தம் போட்டோம்னா நம்மளும் அதுக்கு பதிலுக்கு சத்தம் போட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும், சத்தம் போட்டுருவோம், ஸ்பிரிட்டே கெட்டு போகும். நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு இருதயம் வந்து ரொம்ப அந்த அந்த குவைட்னஸ் அப்படியே நல்ல ஒரு ஆவியின் விடுதலை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் மௌனத்தின் வல்லமை. அதனால தான் பெரிய ஆட்களாக வர வர மௌனமாகவே இருப்பாங்களே ஒழிய ரொம்ப பேச மாட்டாங்க. மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய மெச்சூரிட்டி நமக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நிதானமாயிரும். யாக்கோபு கூட அந்த நிதானம் இருந்துச்சு. அந்த நிதானம் இருந்ததுனால தான் லாபாங்கிட்ட போய் அவன் சண்டை போடலை. ரூபன் விஷயத்தில் அவன் வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணான். கடைசி வரைக்கும் அவன் ரூபனை வந்து என்ன செய்யலை, தண்டிக்கலை, அப்படியே அவன் ஜெபத்தில் வச்சே கொண்டு போயிட்டான். அப்போ குடும்பத்திலேயே ரொம்ப சாதுவாக இருந்தாலும் உங்கள் பவரை நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது. சாதுவாக இருந்து எதை லூஸ் பண்ணிடக்கூடாது? உங்களுடைய அதிகாரத்தை, தகப்பன்கிற அதிகாரத்தை என்ன செய்ய. இன்றைக்கி பிள்ளைகள் வந்து அதிகமான சம்பளம் வாங்குறதுனால யாருக்கு மதிப்பில்லை?
தாய் தகப்பனுக்கு மதிப்பு கிடையாது. பிள்ளைகள் சொன்னாங்க, அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போதே 20,000 தான் வாங்கிட்டு வந்தார், நான் இப்போ வேலை சேர்ந்த உடனே 20,000 வாங்குறேன். ஆனால் அவர் 20,000 ரூபாயில் 2 பொம்பளை பிள்ளையை கடத்தி விட்டுருப்பாரு, ஒரு வீடு கட்டியிருப்பார், ஒன்றையும் படிக்க வச்சுருப்பாரு. நீ என்ன பண்ண? உனக்கு இப்போ எடுத்த உடனே 20,000 30,000 சம்பளம் வந்த உடனே காஃபி டேயில் போய் ஒரு காஃபி 70 ரூபா 80 ரூபான்னு குடிப்பாங்க, ஒரு ஐஸ்கிரீம் 75 ரூபா 80 ரூபா. அந்த காசெல்லாம் கரியாக போயிடும். ஏன்? எடுத்த உடனே சின்ன பையன் கையில் நிறைய ரூபா வந்துச்சுன்னா அந்த பணத்தை எப்படி சிக்கனம் பண்ணணும் சேமிக்கணும் தெரியாத. இன்றைக்கி பெங்களூரில் ஐடி கம்பெனியில் இருந்த நிறைய பேர் வீணாக போனதுக்கு காரணம் இதுதான். இடையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிட்டு தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. வீடு இஎம்ஐயில் வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, இப்போ திடீர்னு கம்பெனிக்கு போகிறாங்க, இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. எப்படி இஎம்ஐ கட்டுறது? அந்தக்கில் போய் தற்கொலை பண்ணி நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த மணி ப்ரெஷரை யாராலும் தாங்க முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன இருக்கணும்? விவேகம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். அந்த கொஞ்சம் பணத்தில் எவ்வளவு கட்டும் சிட்டுமாக வச்சு கஞ்சி வெண்ணியும் குடித்து இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி என்ன இல்லையா? இல்லை அறிவு இல்லை. நீங்கள் ஐதறிலி காலம் மாதிரி இருக்கீங்க. பிள்ளைகள் வந்து பெற்றோரை பற்றி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இன்னும் பழைய பாணியிலே இருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த உலக நடப்பெல்லாம் தெரியலை. உலக நடப்பு தெரியாமலாம் உன்னை இவ்வளோ படிக்க வச்சுருக்கேன். நான் தான் அப்படிப்பட்டவங்ககிட்ட கேட்பேன், உண்மையிலே தெரியலை, உன்னை கல் உடைக்க போட்டு மண் சுமக்க வச்சுருந்தா சரியாக இருந்திருக்கும். ஆனால் உன்னை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு உங்கள் அப்பாவுக்கு, அவர் கல் உடைக்கிறாரு, கல் சுமக்கிறாரு. ஆனால் அவருக்கு இருந்த ஒரு வெளிப்பாடு என்னது? என் பையனை இன்ஜினியர் ஆக்கணும். கல் சுமக்கிறவங்களுக்கும் கூலி வேலை செய்தவங்களுக்கும் என்ன தான் மைண்டில் இருக்கும்? கூலி வேலை செய்யட்டும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அப்படி யாரும் நினைக்கிறது இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது? பிள்ளையை விட அவனுக்கு என்ன இருக்குது? அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. கடனை வாங்கி கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளை ஆளாக்குறாங்கல்ல. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் தகப்பனுடைய வேல்யூ தெரியுதா? தெரியல. கண்ணீரோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் படித்து ஒரு பொசிஷனுக்கு போன உடனே யாரை மதிக்கிறது இல்லை. ஒரு கலெக்டர் வந்து ஜீப்பில் போனாராம். அவங்க அப்பா வந்து ரோட்டில் சாணி பொறுக்கிக்கிட்டு இருந்தாராம். உடனே கலெக்டர் காரை நிறுத்தி இறங்கி அப்பாவை பார்த்து 2 நிமிஷம் பேசிட்டு கூட இருந்தவங்ககிட்ட இதான் என்னுடைய டேடி அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஏன்னா அந்த சாணி பொறுக்கி தான் அவர் வந்து இவரை என்ன செஞ்சார்? படிக்க வச்சார். அப்போ அந்த இடத்துல தன் தகப்பன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துடும், ப்ரெஸ்டீஜ் வந்துடும். அந்த இடத்துல வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் சொல்லுவாங்க, நல்ல நிலைமை இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அதான் இதுதான் அந்த பாழா போன உலகம். ஆனால் படித்தவங்க பண்பட்டவங்க எந்த இடத்துலையும் என்ன செய்ய மாட்டாங்க? இப்படி இருந்து தான் என்னுடைய தகப்பனை என்னை ஐஏஎஸ்ஸை படிக்க வச்சுருக்காருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படியும் பார்க்குறோம். இன்னும் நிறைய குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தகப்பனை கண்டுக்கிடாமலே போகிறத பார்க்குறோம். அங்கேயும் பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருக்கு, அடையாளப்படுத்துகிறதுல பிரச்சனை. இந்த தகப்பன் தான் இவ்வளோ பாடுபட்டு நம்மளை இப்படியெல்லாம் உருவாக்கி மேலே கொண்டு வந்திருக்காருங்கிறத அந்த இடத்துல கௌரவப்படுத்துறதுக்கு இந்த ஒரு நடிகர் வந்து ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காரு, சூர்யா. அது அகரம். எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்த பிள்ளைகளையெல்லாம் இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு ஆக்கி அந்த பெற்றோரை கொண்டு வந்து இவங்களை பேச வச்சு மகிழ்விக்கிறத பார்க்கும்போது, ஒரு நடிகர் தான் நடித்ததில் இருந்து எடுத்த பணத்தை முழுதும் கொண்டு வந்து இப்படி போட்டு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. கிடைச்ச பணத்தை வந்து என்ன செய்கிறாங்க? ஒரு நல்ல காரியத்துக்காக. ஆனால் நிறைய நடிகர்கள் வந்து தனக்கு கிடைச்ச பணத்தை குடித்து அழித்து வீணாக போய் கடைசியில் தூக்கு போட்டு செத்து போகிறாங்க. நிறைய நடிகர்கள் வந்து நல்லவே இல்லை. ஏன் நல்ல? அவங்க சம்பாதிக்கிறதே முதல்ல சரியில்லை. இந்த சம்பாதித்த பணத்தையும் நல்ல விதத்துக்கு பயன்படுத்திட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் ஒரு கல் உடைக்கிற குடும்பத்திலிருந்து தகப்பன் இல்லை, தகப்பன் செத்து போனார், தாய் கல் உடைச்சி இந்த அந்த அகரத்தில் கொண்டு போய் சேர்த்து அவளை இன்றைக்கி அமெரிக்காவில் படிக்க வச்சுருக்காங்க. அவள் வந்து
அந்த தாயை நல்ல சேலை வாங்கி கொடுத்து உடுத்தி அந்த ஃபங்க்ஷனில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த தாயை பாராட்டுதான். அதை கேட்டுட்டு அந்த நடிகர் வந்து கண்ணீர் விட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சைலண்ட்டாக நிறைய பேர் நிறைய காரியங்களை செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து பல பொறுப்புகள் இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல நம்மை சுற்றிலும் சபை என்ன செய்யுது? கூடி கூடி ஆராதிச்சுக்கிட்டு கைதட்டிக்கிட்டு இருக்கோமா? அதனால தானே மெகா சர்ச்சுக்கு உருவான உடனே ஆண்டவர் அதை செதறடிச்சார். எல்லாம் சொத்தையும் வைத்து கூடி கும்மாளம் போட்டுறதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைச்சார். 1:8 கூடுனுச்சு, 8:1 டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சுல, ஸ்கேட்டர்டு. நம்ம கூடி வருகிறதுனால் என்ன நன்மை? நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு என்ன நன்மை? சபை என்ன செய்யுது? ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும்ல. நாங்கள் ஒரு முறை நாங்கள் இருக்கிற நகரம் முழுவதுமே ஒரு 90 விசுவாசிகள், ஒரு 90 பேரை மண்வெட்டி, வாரியல், சட்டி கிட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து தெருவெல்லாம் தூத்து புல்லை வெட்டி எல்லாத்தையும் நீட் பண்ணோம். இப்போ நான் அடுத்து சொல்லியிருக்கேன், சீக்கிரத்தில் அடுத்து அடைச்சி கிடக்கிற வாரங்கள்லாம் தோண்டி எல்லாம் என்ன செய்யணும்? பெருக்கி எடுத்து சுத்தம் பண்ணணும். சபை வந்து சமுதாயத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வெறும் பாட்டு பாடி கைதட்டி ஆவியில் நிரம்புறது மட்டுமல்ல. இந்த நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு எதாகிலும் ஒன்றை என்ன செய்யணும்? அப்போ தான் நம்ம மேலே அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு மரியாதை வரும். அங்கே நம்முடைய நம்ம யார் என்பதை அங்கே அடையாளப்படுத்துகிறோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம செய்கிறோம். இதுக்கு நம்முடைய குடும்பங்கள் ஒத்துழைக்கணும், சபை ஒத்துழைக்கணும், சபையில் இருக்கிற மக்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். அது அவங்களுடைய மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது நான் நாலாம்பரத்தில் அந்த பிரசங்கத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் அவங்க நமக்கு இதுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க. இல்லைன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்தில் பிசாசு எடுத்திருக்கிற ஒரு அஸ்திரம் என்னென்னா, குடும்பங்களை சிதைக்கிறது. ஆவிக்குரிய குடும்பங்களை என்ன செய்யணும்? சிதைக்கணும். அதாவது சிதையும் குடும்பங்கள். இந்த சிதையும் குடும்பங்கள் ஏன் சிதைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 8 காரியம். ஏன் இன்றைக்கி குடும்பங்கள் வந்து சிதையுண்டு போகுது அல்லது சிதறடிக்கப்படுதுன்னா சிதைந்து போகிறது, நசுங்கி போகிறது? 1, ஆவிக்குரிய வறட்சி. ஆவிக்குரிய வறட்சி, குடும்ப ஜபமின்மை, கணவன் மனைவி ஜபங்கள் இல்லை, ஆவிக்குரிய வறட்சி. 2வது ஆவிக்குரிய போராட்டம். இப்போ நம்ம நல்ல ஊழியம் செய்கிறோம், நல்ல சபையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு என்ன முளைக்கும்? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். அப்போ இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது என்னது? பிசாசினுடைய கிரியை. இந்த 3 உலகம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ரல், ஃபிசிக்கல் ரல். மாமிசத்தினால் பார்க்கக்கூடிய இந்த உலகம். இன்னொன்று கண்ணுக்கு புலனாகாத ஆவியின் உலகம். 3வது ஆவிக்குரிய உலகம். நமக்கு ஆவிக்குரிய உலகம் தெரியும், கண்ணுக்கு தோன்றுகிற இந்த உலகம் தெரியும். ஆனால் எந்த உலகம் தெரியாது? நமக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற ஒரு ஆவியின் உலகம் நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்குரிய திட்டங்களெல்லாம் தீட்டப்படுவது எங்கே? அந்த ஆவியின் உலகத்தில். அப்போ அந்த ஆவியின் உலகத்தில் இருந்து ஒய்ஃபு வீக்காக இருக்காளா, ஹஸ்பண்ட் வீக்காக இருக்கானா, பிள்ளைகள் வீக்காக இருக்காங்களா, எதை வச்சு இந்த குடும்பத்தை தாக்கலாம் அப்படின்னு இதுக்குரிய திட்டங்கள் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது எங்கே? ஆவியின் உலகத்தில். அப்போ ஆவியின் உலகத்தில் ஹீ இஸ் வாட்சிங் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி டு ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் வீக் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வீக்காக இருக்கக்கூடியவங்க யார்? ஸ்கிரிப்சுரல் நாலேஜ் இல்லாமல், சரியான ஜபம் இல்லாமல் யார் இருக்கிறா அப்படிங்கிறத யார் பார்த்துக்கிட்டே இருக்கா? பிசாசு கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க மூலமாக தான் எது நடக்கும்? இந்த பிரச்சனை உண்டாகும். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்க இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை கிளம்புது அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு வந்து அதை ஐடென்டிஃபை டிசைன் பண்ணணும். திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். உடனே அப்படி இருந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டா குடும்பமாக நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஒரு விசுவாசிக்கு
ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க, வயிற்று வலி நிற்க மாட்டேங்கு, வாமிட்டிங் வருது, பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நான் டக்குன்னு பாஸ்டர், நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன், நம்ம இந்த விசுவாசிக்காக ஒரு 3 நாள் எல்லோரும் உபவாசம் போட்டால் தான் சரியாக இருக்கும் போல் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு பாஸ்டர்மா சொல்லாங்க, ஒரு 3 நாள் உபவாசத்தை இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதான் என்னது, அந்த ஒரு மனம். புருஷன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும், ஒன்னஸ் இருக்கணும். இன்றைக்கி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அந்த பகுதியை எடுத்து நான் இன்றைக்கி பேசினேன். ஒரு பாஸ்டர் அதில் எழுதியிருக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் ஒரு 20 நாள் நான் இந்த பகுதியை தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அங்கே வாரம் நீங்கள் அந்த பகுதியை வாசித்து அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அதான் அந்த ஒன்னஸ். கூட்டத்துக்கு வரும்போதும் என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். உங்களுக்கு எனக்கு ஒரு மனம் இருக்கணும். அப்போ தான் என்கிட்டேருந்து வர்ற வார்த்தை உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத என்ன மூலமாக கத்தர் பேசணும். அப்போ அது என்னாகும், நமக்கு அது நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அது அந்த அந்த ஸ்பிரிச்சுவலாக மாறணும். கணவன் மனைவி அப்படின்னா கணவனுக்குள்ள மனைவிக்குள்ளே என்ன இருக்கணும், ஆவியில் நல்ல ஒரு மனம் இருக்கணும். அப்போ முரண்பாடே வராது. முரண்படுகிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளவும் கூடாது. ஏன்னா நம்ம தலைவன். மனைவியே எரிச்சலில் ஒரு கோபத்தில் ஒன்றை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு இணையாக உடனே அந்த போதகர் என்ன செய்யக்கூடாது, அதில் ரெஃப்யூட் பண்ணி அல்லது அதை ஹர்ட் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லிடணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க ஒன்று சொன்னால் கூட நம்ம என்ன செய்யணும், அதை சகித்து கொண்டு தாங்கி அப்படி. ஏன்னா நம்ம எதில் இருக்கோம், நம்ம தலைமைத்துவத்தில் இருக்கிறோம். அப்போ தலைமைத்துவம் அப்படிங்கிறது இந்த 3 தலைமைத்துவமும், ஃபேமிலி லீடர்ஷிப், குடும்ப தலைமைத்துவம், சமூக தலைமைத்துவம், சபையின் தலைமைத்துவம். இந்த 3 தலைமைத்துவத்திலையும் லீடர் யார் தான், போதகர் தான். சபைக்கு போதகர், சமுதாயத்தில் ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர், குடும்பத்தில் கணவன். அந்த பொசிஷன், அந்த பொசிஷனை நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம நிறைய கரையம் செலுத்தணும். அது கரையம் செலுத்துறதுல ஒன்று தான் எனது சகிப்புத்தன்மை. பிள்ளைங்க ஒன்று சொல்லுவாங்க, உடனே நம்ம மட்டம் தட்டிடக்கூடாது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. மனைவி ஒரு காரியத்தை சொல்லும்போது, நீ பொம்பளை உனக்கு என்ன தெரியும் அப்படிங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்க மூலம் கத்தர் பேசுகிறது நின்று போகும். நமக்கு நம்ம மனைவி மூலமாகவும் யார் பேசுவார், கத்தர் பேசுவார். அப்போ தேவன் நமக்கு மனைவி மூலம் பேசணும் அப்படின்னா மனைவியினுடைய சொல்லை நம்ம மட்டம் தட்டக்கூடாது. ஏன்னா நம்மளை பற்றி A to Z தெரிஞ்சவங்க யார், மனைவி தான். அப்போ மனைவியின் மூலமாகவும் கத்தர் என்ன செய்வார், பேசுவார். அதனால தான் நமக்கு இணையாக மனைவியை வளர்த்து வைக்கணும். அது இன்றைக்கி போதகர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்க, விளங்க மாட்டேங்க. உங்களுக்கு இணையாக உங்களுடைய துணைவியாரை நீங்கள் வளர்த்து வைங்க ஸ்பிரிச்சுவலில். ஏன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க அவங்க தான், அக்கறையாக இருக்கிறவங்க அவங்க தான், ஆலோசனை சொல்கிறவங்க அவங்க தான். உங்களுடைய செய்தியை கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த வார்த்தை நீங்கள் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன் போட்டிங்க அப்படின்னு உங்கள் செய்தியை நிறுத்து காண்பிக்கிறது யார் தான், மனைவி தான். வேறு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் யார் சொல்லலாம், மனைவி சொல்லலாம். அப்போ மனைவி சொல்கிறதுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும்ல, பயிற்சி வைக்கப்பட்டிருக்கணும். கணவன் பல மணி நேரம், பல நாட்கள், பல மாதம் உட்கார்ந்து எடுத்த ஒரு செய்தியை கேட்டு அந்த செய்தியில் ஒரு சின்ன வார்த்தை பிழையோ அல்லது உதாரண பிழையோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்து, இந்த இடத்துல நீங்கள் இதை சொல்லியிருக்கக்கூடாது, இது அவ்வளோ ஒரு இட்ஸ் நாட் வெரி ரெலவெண்ட் அப்படின்னு யார் சொல்லணும், மனைவி நமக்கு சுட்டி காண்பிக்கணும். அப்போ நமக்கு இணையாக மனைவியை நாலேஜபிளாக இருந்தால் தானே முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்னத்தையோ பாஸ்டமாக இன்றைக்கி பாஸ்டர் ஐயா இப்படி பேசுனாங்களே, அப்படியா நான் கவனிக்கவே இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, பாஸ்டமாகவே இந்த செய்தியை கவனிக்கலாம், நான் எதுக்கு கவனிக்கணும், வந்ததான் வேணே. இவங்க ஒழுங்காக கவனிச்சிருந்தா அது அந்த இதுக்காக இல்லைங்க, அவங்க சொன்னது வேறு காரியம்னு அவங்கள அப்படி தட்டி விட்டுட்டு நம்மக்கிட்ட நீங்கள் பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டீங்க, இதுக்கு ஒரு ஆள் இது மாதிரி கேட்டு போகிறாங்க, நான் ஜமாளித்து அனுப்பி விட்டுட்டேன். அது யாருக்கு அந்த திறமை இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். அதான் ஊழியத்தில் அழைப்பு பெற்றவளாக இருக்கணும்,
ஆவியில் நிரம்பினவளாக இருக்கணும், ஒருமனப்பட்டவளாக இருக்கணும். எப்பண்டா ஒரு சான்ஸ் கிடைக்கும் கணவன் மேலே ஒரு ஆணியை இறுக்கி விடலாம்னு இருந்தான்னா போதும்ல, சக்குன்னு சோதியை முடிச்சு விட்ருவல்ல. இப்போ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா கணவன் மேலே இப்போ ஒரு மாதமாகவே என்னது ஒரு அதிருப்தி, ஒரு கோபம். இப்போ எப்படா ரிவீட் அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்து கரெக்டாக எடுத்து ரிவீட் அடித்து விட்டாங்கன்னு வைங்க, சிக்கலாகிடும். இதெல்லாம் இன்றைக்கி சிந்திக்கிறதே கிடையாது. சும்மா ஏதோ நம்ம பாட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு நம்ம பாட்டில் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பாஸ்டர்ஸ் அவங்க மனைவி மாற ஹர்ட் பண்ணிடுறாங்க. சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுலேயே நிறைய பேர் இவர் என்ன ஒளிஞ்சிட்டு இருக்காரு, கெட்ட மனைவி சாப்பிட்டாலா செத்தாலானே நினைக்க மாட்டேங்கிறாங்க. கோபத்தில் படப்படன்னு பேசிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த தாக்கம் உள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் அவங்க காட்ட முடியாது. அப்போ நம்ம தான் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க நம்ம மனைவியை ஒழுங்காக நடத்துகிறோமா, ஒழுங்காக விசாரிக்கிறோமா, நம்ம பிள்ளைகளை கரெக்டாக நடத்துகிறோமா அப்படிங்கிறது யார் விஜிலண்ட்டாக இருக்கணும்? யார் இருக்கணும்? நம்ம தான் இருக்கணும். அதில் ஒரு சின்ன ஒரு குறை வந்தாலும் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. பாசமாக ஏதாவது ஒரு சின்ன இது சொன்னாங்கன்னா முதல்ல அந்த காரியத்தை அவங்களுக்கு நிறைவு செய்து அதை முடித்த பிறகு தான் நான் அடுத்து ஊழியத்துக்கே போவேன். ஏன்னா எனக்கு வெளியில் ஊழியம் சக்ஸஸ் ஆகணும்னா எங்களுக்கு ப்ரேயர் எங்கேருந்து வரணும்? வீட்டில் இருந்து எனக்கு ப்ரேயர் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி காலைல கூட சொன்னேன், இன்றைக்கி அவன் அந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஏம்மா எனக்கு நீ ஜெபம் பண்ணிக்கோ. காலையிலே 2 தடவை சொல்லிட்டேன், ஐ நீட் த ப்ரேயர் ஆஃப் மை ஒய்ஃப். எனக்கு அந்த ஜெபம் வேணும். எனக்கு கிட்டத்தட்ட ஆண்கள் 30 பேர், பெண்கள் 30 பேர், ஒரு 60 பேர் இருக்குமா எஸ்தர்? 60 பேருக்கு மேலே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல 2 தடவை ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி நல்ல ஒரு அனுக்கிரகமாக இருந்துச்சு, நல்ல மன நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த கூட்டம் ராமநாடில். ஆக நமக்கு ஜெபம் அங்கேருந்து ஒரு ஜெபதூபம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் இங்கே நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். அதுக்கு நம்ம ஹர்ட் பண்ணி பேசி அவங்கள காயப்படுத்தி வச்சிட்டோம்னா பிசாசுக்கு அது ஒன்று போதும். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கே தொக்கு. அதே மாதிரி பிசாசு உள்ளே நுழைகிறதுக்கு அவன் எதை பார்த்துக்கிட்டு இருப்பானா, வீக்னஸ். யாருக்கிட்ட வீக்னஸ் இருக்குது? மனைவிக்கிட்டையா, புருஷன்கிட்டையா, பிள்ளைகள்கிட்டையா, பேரம் பேத்திக்கிட்டையா? இதில் இன்றைக்கி ஒரு விவரம் இல்லாமல் இருந்த போதகர்கள் அவங்க அந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி அவங்க படுற பாடு பார்த்தா ரொம்ப வேதனையில் கண்ணீரில் இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை பாஸ்டர். என் பையனால் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என் பொண்ணால் இப்படி வேதனையாக இருக்குது. சொல்லவும் முடியல, விற்கவும் முடியல, கக்கவும் முடியல, அட்வைஸ் பண்ண முடியல, யார் சொன்னாலும் கேட்குறதில்ல. அப்போ அந்த தகப்பனுக்கு என்ன ஆகிரும்? கடைசியில் என்ன வந்துடும்? ஏண்டா இந்த பிள்ளையை பெற்றோங்கிற மாதிரி வந்துடும். இப்படியெல்லாம் இவங்க புலம்புறது அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாத குறைவு. அதுக்கு தான் விவரம் தெரிஞ்ச போதவர்கள் வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வாயினால் ஒன்றை சொல்லிவிடக்கூடாது. அதுக்கு தான் ஆவியில் நிரம்பி ஆவியில் பலப்பட்டுட்டோம் அப்படின்னா மாம்சம் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துரும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச 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 வாய் ஒழுங்காயிரும். வாயில் தேவையில்லாத வார்த்தை வராது, ஆவியானவர் விட மாட்டார். அப்புறம் நம்முடைய மாம்சம் நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஆவியின் பலன் வர 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 மாம்சத்தின் பலன் ஒடுங்கிடும். மாம்சம் அப்படி செத்து போகும். தாவீது சொன்ன மாதிரி, நான் ஒரு செத்த நாய், நானும் ஒரு மண்புழு. கோலியாத்தை கொண்டவனுக்கு சவுலை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் கோலியாத்தை சின்ன பையனாக இருக்கையில் போய் அடித்து தகர்த்துட்டு வந்துட்டான். ஆனால் இப்போ அவன் நல்ல பயிற்சி பெற்று எல்லாம் வந்த பிறகு அவன் கையில் யாரை ஒப்பு கொடுக்குறாரு? ஆண்டவர் சவுலை. ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டேங்கான்? தன்னை அடக்குகிறான். அதனால தான் 73 சங்கீதம் அவனுக்கு எழுத முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா அந்த மாம்சத்தில் இருந்திருப்பான்னா, அப்படி இருந்தாலும் பாருங்கள், திடீர்னு என்ன செஞ்சுட்டு, இவ்வளவு மாம்சத்தை கொத்துக்கறி போட்டவனுக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு, அந்த மாம்சம் கறி செஞ்சுட்டு. அப்போ சாகிற வரைக்கும் எதுக்கு பவர் இருக்குது? மாம்சத்துக்கு பவர் இருக்குது. அப்போ இந்த மாம்சத்துக்குள்ள பவரை எப்படி தான் நம்ம அடக்க முடியும்? எப்படி தான் ஆளுகை செய்ய முடியும்? ஆவியில் நிரம்பி நிரம்பி. இன்றைக்கி ஆவியில் நிரம்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நிரம்பாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நிரம்பணும், ரைட்டு, நாளைக்கு நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருக்கு. ஆவியில் நீங்கள் நிரம்ப நிரம்ப உங்கள் மாம்சம் உங்களுக்குள்ளே உங்களை அறியாமல் செத்துக்கிட்டே இருக்கும். நீத்தின சுண்ணாம்பு மாதிரி ஆயிடுவோம். ஒரு நாளைக்கு தண்ணியை ஊற்றின உடனே சுண்ணாம்பு என்ன செய்யும்?
கொதித்து வெளியே வரும்ல, அது மாதிரி ஒரு நாள் நம்ம மாம்சத்தில் கொதிச்சுக்கிட்டு கிடந்தோம். இப்போ வந்து என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மாம்சம் செத்து போச்சு, சூடும் இல்லை சொரணையும் இல்லை. அப்படி இல்லைன்னா சவுலை வந்து அவன் கொண்டிருப்பான். ஆயுததாரி சொல்லுதான், பெர்மிஷனை மட்டும் கொடுங்க, நான் போட்டுதேன். பெர்மிஷனை கொடுத்தவனுக்கு தான் கத்த தண்டனை கொடுப்பாரு, வெட்டினவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாருக்கு தெரியும்? இன்னும் கொஞ்ச நாள் சஃபர் பண்ணுவோம். அவன் என்ன நினைக்கானா, உம்மை கூட சேர்ந்து எத்தனை நாளைக்கா இப்படி நாங்கள் சங்கடப்பட, இவனால் தானே எனக்கு போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னா அவன் அவசரப்படுதான். இல்லை, 13 வருஷம் சீரழிஞ்சவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு சீரழிவோம். ஏன்னா அது காட்ஸ் டைமிங் வரணும். தேவன் நம்ம தாவீது ராஜாவாங்கிற போகிறான், அது யார் வாயினாலே ஆண்டவர் பேசிட்டாரு, சவுல் வாயினாலே பேசிட்டாரு. ஆனால் பட் தேர் இஸ் அ டைம். இன்றைக்கி இந்த விஷயத்துலையுமே நிறைய போதகர்கள் வந்து அவசரம். அந்த தே ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் டைம். தேவனுடைய வேலைக்கு என்ன செய்கிறதில்ல. அது உயர்வாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு சர்ச்சு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஃபார் எனிதிங் we need to be patient, to wait for the time of God. தேவனுடைய வேலைக்கு என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். அப்படி காத்திருந்து செயல்பட்டால் நமக்கு பெயினே இல்லை, நமக்கு வேதனையே கிடையாது. இல்லை அப்படின்னா நம்ம அவசரப்பட்டோன்னா அவசரப்பட்டதுக்கு உரிய அந்த பெயின், அந்த வேதனையை நம்ம அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதில் வந்து ரொம்ப நம்ம கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சிதையும் குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். அதற்கு ஒன்று அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வறட்சி. ஆவிக்குரிய வறட்சி என்பது என்னது? ஜெபமின்மை, தியானமின்மை, ஒருமனமின்மை. நம்ம ஜபிக்கலைன்னா நம்ம வீட்டில் யாருடைய ப்ரெசன்ஸை உணர முடியாது, தேவ ப்ரெசன்ஸை நம்ம உணரவே முடியாது. இரண்டாவது ஆவிக்குரிய போராட்டம். பிரச்சனைகளை வைத்து இது வந்து எதனால் இந்த பிரச்சனை, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவியின் கிரியை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பகுத்தறியணும். நம்ம ஆரம்பத்தில் வந்து இது வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சும்மா பேசி எதுக்கு எடுத்தாலும் அவர் ஆவிக்குரிய போராட்டம் கடைசியில் போராடி தோற்று கிடக்காங்க பாருங்கள். அவங்களால ஜெயிக்க முடியாமல் இருக்குல்ல. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொன்னது சார். இது என்னது? இது ரொம்ப ஈஸி. ஒரு வியாதி வருது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். ட்ரீட்மெண்ட்டில் அது அடங்கிட்டுன்னா அது நம்முடைய பலவீனம், நம்முடைய கவனக்குறைவு இதனால் வந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அது என்ன செய்ய மாட்டேங்க, அது வந்து தீரலை அப்படின்னா அது என்னது? ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் 20 லட்ச ரூபா செலவழித்து ஹாஸ்பிட்டலில் செகக பிழைக்க கிடந்து பிழைச்சி வந்து நல்லாயிட்டார். ஆனாலும் ஒரு காரணம் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே வலி வருது, அது வருது, இது வருது, ஏதோ தேவையில்லாத நடந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர் போய் பார்த்தா ஒன்றும் இல்லைங்காங்க. அப்போ அது என்னது? அதான் என்னது? ஆவிக்குரிய போராட்டம். இப்போ நான் சொன்னேன், இது வந்து வர ஒன்றும் கிடையாது ஆவிக்குரிய போராட்டம். இதுக்கு ஜெபம் ஒன்று தான். அந்த ஜெபத்தை நம்ம டெய்லி ஜெபம் பண்ண ஆவிக்குரிய போராட்டத்தை மேல் வாங்கிறதுக்கு இடைவிடாத ஜெபம். அதனால தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்னது? உபவாசம், ஜெபம். அப்படி ஒரு ஜெபம் நம்ம டெய்லி ஏறெடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும்? அந்த போராட்டத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா, ஒரு வாரம் ஜெபித்த உடனே அல்லது 1 மாதம் ஜெபித்த உடனே விடுதலை வரலையே, இனி என்னத்துக்கு ஜெபிக்கணும்? ஜெபங்கிறது போய்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்? அதில் விடுதலை ஆகிற வரைக்கும், அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ விடுதலைக்கு கர்த்தர் கொடுப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஒரு அதட்டி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ நம்ம அவன் பிசாசுக்கு எதிர்த்து நின்றுட்டே இருக்கணும். பாருங்கள், ஜப்பானில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படலை. அவன் சபைக்கு போனான். அவன் போன உடனே அவங்க ஞானசானத்தை கொடுத்துட்டாங்க. இவன் ஞானசானத்தை எடுத்துட்டான். இப்போ ஞானசானத்தை உடனே அவன் எந்த கேட்டகரிக்கு வந்துடுதான்? விசுவாசிங்கிற கேட்டகரிக்கு வந்துடுதான். இப்படியே காலங்கள் போயிடுச்சு. 6-7 வருஷம் போயிட்டு
அவளுக்குள்ளே பயங்கரமான ஒரு பிசாசு இருந்து அது யூட்ரஸில் போய் உட்காந்துக்கிட்டு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சில நேரம் அவள் நேர்ஸு ஐசியூவில் கூட அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைமைக்கு வந்துடுது. அவ்வளோ பயங்கரமான வேதனை. இந்த 1ஆம் தேதி அவள் இருக்கிற இடத்துலேருந்து டோக்கியோவுக்கு வந்து சர்ச்சில் ஆராதனையெல்லாம் முடித்து புறப்படுற நேரத்தில் அந்த பிசாசு வெளிப்பட்டுட்டு, பிசாசு வெளிப்படுதுனாலே அது வெளியே போகிறதுக்குரிய நேரம் வந்துட்டு, ஒரே ஒரு கட்டளை, இந்த கட்டளை கொடுத்த உடனே பிசாசு என்ன செஞ்சிடும், போயிடும். அதே மாதிரி வெளிப்பட்டு இவங்க விரட்டி விட்டுட்டு அவன் அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கா, அங்கே போயிட்டான். அங்கே போன பிறகு திரும்பவும் அந்த பிசாசு உள்ளே வந்துட்டு, அப்போது டோக்கியோவிலேருந்து அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகுறாங்க. நான் இங்கே ஜாயிண்ட் ஆகிறேன், அந்த பிள்ளை அங்கேருந்து ஜாயிண்ட் ஆகிறேன். ஜெபம் பண்ணுறோம். இப்படி ஜெபம் பண்ணும்போது நான் வந்து அதட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கத்துது. நான் இங்கேருந்து அதட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடு அப்படிங்கிறேன். தண்ணி எடுத்துட்டு நீ குடிக்க சொல்லுவோம், நான் குடிக்க மாட்டேன். ஏய் வாயை மூடு, இப்போ நான் இது இயேசுவின் ரத்தமாக மாத்துறேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு எடுத்து குடி அப்படின்னோடனே கடற்கடன்னு பாதி டம்ளர் குடிச்ச வர அதை நான் குடிக்க மாட்டேன், முழுசும் குடிக்கணும். அந்த கட்டளை இட்ட உடனே அவன் கடற்கடன்னு குடிச்சது தான் என்ன கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, கல்வாரியில் சிந்தின இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி நம்ம விரட்டுறோம். பிசாசை விரட்டி விட்டாச்சு. ராத்திரியில் வந்து தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு வலிச்சம் கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவன் மறுநாள் சொல்கிறா, நீங்கள் விரட்டினோடனே போயிட்டு திரும்ப வந்துட்டு சொல்லிவிட்டு அவர் சொன்னால், இயேசுவின் ரத்தம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அந்த ரத்தத்தை பற்றி எந்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு வரலையே அப்படின்னா. ஆஹா, அப்போ இவன் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. உடனே நான் ஃபோனை பாச மாட்டேன் கொடுத்தேன். ஏமா இவ்வளோ முதல்ல ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டாலே இந்த பிசாசு ஓடி போயிடும். ரட்சிக்கப்படுதுன்னா என்ன, இயேசுவை விசுவாசிக்கணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். விசுவாசித்தால் நீதி உண்டாகும், அறிக்கை செய்தால் ரட்சிப்பு கிடைக்கும். அப்புறம் பாசம் ஒரு 1/2 hour அவளுக்கு திரும்ப சுவிசேஷத்தை சொல்லி அவளை விசுவாசிக்க வச்சு அதுக்கு ஒரு பாவத்தை அறிக்கையிட வச்சு ஜெபம் பண்ணி அந்த ரட்சிப்பு வந்த பிறகு மறுநாள் அந்த பிசாசை விரட்டினதுக்கு பிறகு அது வரல. இதுக்கு இடையில் ஒரு 2 நாளாக ஃபோன் பண்ணி செபிக்கலை. 3ஆவது நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கையில் அந்த பிசாசு சொல்லு, 2 நாளாக நான் ஜெபம் பண்ண விடாம ஆகிட்டேன் தெரியுமா. அப்போ பிசாசனுடைய ஜெபத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது. இந்த ஜெபிக்க விடாமல் 2 நாளாக நான் அவளுக்கு டியூட்டி. அப்போ 2 நாள் என்ன செய்யலை, ஜெபிக்கலை. அந்த பிசாசு சொல்லி சிரிக்குது, 2 நாள் நான் ஜெபம் பண்ண விடாமல் ஆக்கிட்டேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு. பிசாசை வாய மூடு. அதுக்கப்புறம் வந்து அவள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினதுக்கு பிறகு அந்த பேயை விரட்டின பிறகு அவன் நேற்றைக்கு சொன்னால் 75% அந்த வயிற்று வலி போயிடுச்சு. இன்னும் ஒரு 25% தான் லேசாக இருக்குது. ஆனால் இப்போ நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இப்போ அவள் சொல்கிறேன், நான் இப்போ ஞானசானம் எடுக்கணும். ஏன்னா முன்னாலே எடுத்த ஞானசானம் செல்லாது. ஏன்னா அது எப்படி எடுத்த ஞானசானம், ரட்சிக்கப்படாமலே எடுத்த ஞானசானம். அப்போ இப்போ திரும்ப என்ன எடுக்கணும், நான் சொன்னேன் எடுப்போம் சீக்கிரத்தில். நீ டோக்கியோவில் வந்து ஆற்றுல என்ன கொடுக்கலாம், ஞானசானம் உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஜெபம் அப்படிங்கிறது நமக்கு வறட்சி வந்துவிடக்கூடாது. குடும்பத்தில் வந்து ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னது வேணும், ஜெபம் இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் தேவ பிரசன்னம் நம்ம வீட்டில் வரும். நம்ம வீட்டுக்குள்ளே பிசாசு நுழையவே கூடாது. யார் உள்ளே இருக்கணும், தேவன் வாசம் பண்ணணும். நம்முடைய பெட்ரூமாக இருந்தாலும் சரி, லிவிங் ரூமாக இருந்தாலும் சரி, கிச்சனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் யார் இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், எங்கள் விசுவாசி ஒரு அம்மா, அந்த அம்மா மட்டும் ரசிக்கப்பட்டது, எங்கள் வீட்டில் யாரும் ரசிக்கப்படல. நைட்டில் ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி என் பையன் வந்து ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஒரு பிசாசு கருத்த உருவம் நிற்கிறத அவன் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். நைட்டில் 2 மணிக்கு எழும்புறான், தூக்கம் போன உடனே பார்த்தா அங்கே ஒரு உருவம் நிற்குது. ஆனால் நான் பார்க்க எனக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலைன்னு. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரசிக்கப்பட்ட விசுவாசி, அவன் ரசிக்கப்படாதவன். இப்போ நான் அதட்டி ஜெபம் பண்ணுறேன், இன்னையிலேருந்து இருக்காதுன்னு சொல்லி அதட்டி ஒரு ஜெபம் பண்ணேன். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு பிரசங்கத்தில் கேட்குறேன், என்னம்மா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வல்லமையை கத்தர் வச்சுருக்காரு பாரு. அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு பிசாசின் அந்தரங்க உலகமே நடுங்குது. அந்த அளவுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு,
ஒரு அபிஷேகத்தை நாம் இந்த ஓட்டை வாயை வச்சுக்கிட்டு சும்மா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஹவ் கேன் ஐ கீப் அவர் அனாயிண்டிங்? அபிஷேகத்தை எப்படி நம்ம காத்துக்கொள்ள முடியும்? அதுக்கு என்ன இல்லை, சான்ஸே இல்லை. பிசாசு கூட நடுங்குது, ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆள் தான் நடுங்க மாட்டேங்க. அப்போ இந்த 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 வாய் கர்த்தர் எவ்வளோ ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, ஒரு வார்த்தைக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்மளை பயன்படுத்துகிறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு அனுபவம். எல்லாம் எவ்வளவு கவனமாக நம்ம இருக்கணும். இப்போ இதை சிதைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை உள்ள தூண்டும் போது அதை அடையாளம் கண்டு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சால் போதும்? ஜெபம் பண்ணால் போதும். ஒரு எதிர்த்து நின்று ஜெபம், இடைவிடாத ஜெபம். ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் ஒருத்தர். அவருக்கு 80,000 ரூபா சம்பளம். அவருக்கு மேலே ஒரு ஆள் இவரை அந்த கம்பெனியிலேருந்து விரட்டணும்னு சொல்லி இடைஞ்சலை கொடுத்து ரிசைன் பண்ண வச்சு ஒரு செய்வினை வச்சுட்டாங்க. என்ன செய்வினை? இவருக்கு எங்கே என்ன கிடைக்கக்கூடாது? வேலை கிடைக்கக்கூடாது. திறமையான ஆள். அந்த ஃபேக்ட்ரியில் போய் அவர் நின்னாலே அந்த அவ்வளோ அழகாக வேலைகள் நடக்கும். அந்த டன்னேஜால் கரெக்டாக எடுத்துருவார். அப்படிப்பட்ட ஆள் 2 மாதமாக போராடி வேலையே கிடைக்கல. ஒரு இடத்துல இருந்தும் பதிலே வரல. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், இது உங்களுக்கு போராட்டம் தான், வேலைக்கு விரோதமாக வச்ச ஒரு போராட்டம். இதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், டெய்லி கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுதானே. இப்போ டெய்லி ஜெபம் பண்ணி என்னுடைய மனைவி ஒரு விஷயத்தெல்லாம் கண்டித்தேன். ஈவினிங்கில் நீ பையனை கவனிக்கணும், காலையில் போகும்போது அவருக்குரிய காரியங்களை நீ செய்யணும்னு கொஞ்சம் கண்டித்து சொன்னதுனால என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு ஃபோனும் எடுக்கலை, ஜெபமும் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. நீ ஜெபம் பண்ணலைன்னா உனக்கு தான் நஷ்டம்னு நானும் விட்டுட்டேன். ஏன்னா அதை ருசி பார்க்கணும்ல, விட்டுட்டேன். ஒரு 3-4 மாதம் போச்சு. அதுக்கு பிறகு வேலை போச்சுன்னா ஒரு மாதத்துக்கு 80,000 ரூபா விட்டு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. 2வது மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஜெபம் பண்ணுவோம், இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம், உங்களுக்கு யாரோ இதை பண்ணி, யாரும் இல்லை, அந்த மேலே இருக்கிற ஆள் தான், அவன் பண்ணிவிட்டு அவனும் அந்த ஃபேக்ட்ரியை விட்டு போயிட்டான். கடைசியில் இவரும் உள்ளே போக முடியல, வேறு வேலையும் கிடைக்கவே மாட்டேங்க. கோயம்புத்தூர் சுற்றி ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி இருக்குது. ஆனால் ஒரு ஃபேக்ட்ரியில் கூட இவருடைய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி இன்டர்வியூ எடுக்கலை. 8 மாதம் ஆயிருக்கு. 8 மாதம் நான் சொன்னேன், சலிக்காமல் ஜெபம் பண்ணணும், விடாமல் ஜெபம் பண்ணி கடைசியில் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவர் அப்படியே ஒரு சலிச்சு போன நிலைமை கூட வந்துட்டு. ஆனால் நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜெபத்தை விட்டுறக்கூடாது, சீக்கிரத்தில் இது உடையும், கட்டு, வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவ்வளவு சிக்கலான பிறகும் 8 64 6,40,000 ரூபா இப்போ நஷ்டமாகி போச்சு, வேலை கிடைக்கல. ஆனாலும் நம்ம இப்படி பாஸ்டையாவை வருத்தப்படுத்திட்டு உட்காந்துருக்கோமேங்கிறதுக்கு அவளுக்கு நம்ம விசுவாசி தான், அந்த உணர்வு இல்லை. கோயம்புத்தூருக்கு ஒரு கிராஜுவேஷனுக்கு போயிருந்தோம், ஒரு ஃபேமிலி கேம்பும் கிராஜுவேஷனும். அங்கே போயிட்டு நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜிலேருந்து அவங்க வீடு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் போகலை. காலையில் வாக்கிங் நானும் பாசமாகவும் போகிறோம். அப்போ அவங்க வீடு எங்கே இருக்குன்னு, இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் அவன் மூஞ்சை தூக்கிட்டு வாங்கன்னு கூட சொல்லலைன்னா நமக்கு இப்படி விஷயமாயிரும். இருக்கட்டும், இந்த தடவை போக வேண்டாம், இது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த கூட்டத்துக்கு அவங்க பாஸ்டர் அவங்கள போக சொல்லியிருந்த அந்த சபை பாஸ்டர் வந்திருந்தார். அவர் எடுத்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணோன்னா அதுக்கப்புறம் தான் இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்களா? ஆமாம். எங்கே தங்கிடுறீங்க? இந்த என்ன? ஐயா அதில் 2 கிலோ எனக்கு தெரியும், ஆனால் நான் வரல. ஏன் வரல? உங்கள் மனைவி நாங்கள் வரும்போது மூஞ்சை தூக்கிக்கிட்டு இருந்தானா அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததை உடனே அவள் ஃபோனை வாங்கி, நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் உங்கள் காலிலே நான் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன், ஐயா நான் ரெடியாக தான் இருக்கேன்னா. இதை எப்போ செஞ்சுருக்கணும்? முன்னாலே. நீ காலையும் விழ வேண்டாம், கையிலையும் விழ வேண்டாம். நீ கண்டித்தது நல்லது தான், நான் வருத்தப்பட்டது தப்புன்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லையே. இதை எத்தனை மாதம் இழுக்கணும்? 10 மாதமாக இழுக்கவா? மன்னிப்பு கேட்டால் பாருங்கள், நான் சொன்னேன் இந்த வாரத்தில் உங்களுக்கு விடுதலை. அதே மாதிரி நான் அவளை மன்னித்து ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். ஒரே வாரத்தில் அவருக்கு வேலை கிடச்சிட்டு. அதே மாதிரி 80,000 ருபீஸில் வேலை கிடச்சிட்டு. அப்போ அந்த போராட்டத்தை உடைக்காமல்
சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? கொஞ்ச நாள் ஜோம் பண்ண உடனே நம்ம வந்து ஒன்றும் நடக்கலைன்ட்டு எதை விட்டுருவோம்? அதை மட்டும் நீங்கள் செய்திடாதீங்க. இடைவிடாமல், அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஒரு உதாரணத்தையும் சொன்னார். அந்த ஊரில் இருக்கிற அந்த மனுஷங்கிட்ட போய் ஓயாமல் அலட்டிக்கிட்டே இருந்தா, அவன் இவளுக்கு என்ன நான் நியாயம் செய்யணும்னு பேசாமல் இருந்தான். ஒரு நாள் இவன் இனிமேல் அலட்டாதபடிக்கு அவளுக்கு நான் நியாயம் செய்வேன்னு சொல்லி என்ன செஞ்சான். அது எதுக்கு சொன்னார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உன் ஜெபத்தை நீ விடாத. அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டு? இப்போ இது ப்ராக்டிக்கலாக நான் 2 கேஸை நான் சொல்கிறேன். 2ம் கோயம்புத்தூரில் உள்ளவங்க தான். ஓவர் ஃபோன் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2 இடத்துலையுமே டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு தேவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம அந்த கிருபையை காத்துக்கொண்டு நம்முடைய ஊழியத்தை ஓடணும், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ இப்படி இண்டிவிஜுவலாக நம்ம குடும்பங்களுக்கு வந்து சில ஆலோசனைகளை சொல்லி அந்த குடும்பங்களை நடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? இப்போ நம்ம 1000 பேரை கூட்டி 2000 பேரை கூட்டினோம்னா இந்த குடும்பங்களை நம்ம விசாரிக்க முடியுமா? இந்த குடும்பங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எய்ட் பண்ண முடியுமா? ஆலோசனை கொடுக்க முடியுமா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்களோட உட்காந்து நம்ம பேச முடியுமா? அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங் நம்மளால் கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம சபையில் அவங்க வந்து இருந்து என்ன பிரயோஜனம்? இதனால தான் 6 மாதம் ஒரு சபையில் இருப்பாங்க, நான் ஒரு வருஷம் ஒரு சபையில் இருப்பாங்க, அடுத்து என்ன செய்வாங்க? இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. என்னென்னு கேட்டால் அங்கே எங்களுக்கு கவனிப்பு இல்லை. இந்த பெந்தகோஸ்து சபை தொடங்கின அந்த காலத்தில், நான் சொல்கிறது வந்து ஒரு 55-60 வருஷத்துக்கு முன்னாடி, பெந்தகோஸ்துன்னு ஒரு சபை வந்து வளர்ச்சியடை துவங்கினதே எதனால தான்? சிஎஸ்ஐயில் இல்லாத ஒரு விசாரிப்பு எங்கே இருக்குது? பெந்தகோஸ்தில் இருக்குது. அதனால தான் அவங்க ட்ரெடிஷனாக இருந்து அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு எங்கே வந்தாங்க? பெந்தகோஸ்துக்கு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தில் வந்து எப்படி அங்கே இருந்ததோ அதே மாதிரி ஒரு மழுங்கின ஒரு நிலைமை எங்கே வந்துட்டு? இங்கே வந்துட்டு. இங்கே இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம சபையில் பெருங்கூட்டம் வரணும். ஆனால் பெருங்கூட்டம் வரட்டும், அந்த கூட்டத்தை விசாரித்து நடத்துறதுக்குரிய அந்த திறமை நமக்கு இருக்கான்னா இல்லை. அது நம்ம செய்கிறோமான்னா இல்லை. இப்போ பழையபடிக்கு எந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்? சிஎஸ்ஐயில் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை தான் இப்போ எங்கே இருக்குது? பெந்தகோஸ்தில் இருக்குது. அதனால தான் நம்ம சபையில் வந்து குவாலிட்டியை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். மனுஷன் தானே, எப்பேற்பட்ட ஆவிக்குரிய குடும்பத்திலையும் என்ன வரும்? போராட்டம் வரும். அப்போ இந்த போராட்டம் வரும்போது அந்த குடும்பத்துக்குன்னு நம்ம கவனம் செலுத்துறதுக்கு நமக்கு நேரம் இருக்கணும், எனர்ஜி இருக்கணும், பலன் இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அதை நம்மால் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியும். இப்போ நம்ம நிறைய கொண்டு வந்து இங்கே உள்ளே இருக்கிறதே ஒன்றும் ரசிக்கப்படலை. இந்த ஏற்கனவே கொஞ்சம் ரசிக்கப்பட்டு சபையில் இருந்துச்சுல்ல, அது இந்த ரசிக்கப்படாததெல்லாம் உள்ளே வந்த உடனே இதெல்லாம் சேர்ந்து கலந்த உடனே இப்போ கம்ப்ளீட்டாக டோட்டல் என்ன இல்லை. இன்றைக்கி பெந்தகோஸ்து சபையில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கான்னு நீ ஒரு விசுவாசிக்கிட்ட போய் இன்டர்வியூ எடுங்க, இல்லை. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாததுனால அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி சத்தியத்தை பேச முடியலை, பரிசுத்தத்தை பேச முடியல. நோ சாங்டிஃபிகேஷன் மெசேஜ் இன்றைக்கி அதை கொடுக்க முடியல. அதை ஜனங்கள் வந்து விரும்பலை. எதை? பரிசுத்தமாகுதல், பரிசுத்தப்படுத்தல், இதை இன்றைக்கி விரும்பலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா ஒரு வாரம் நாங்கள் போராடிட்டு வரோம், ஒரு ஆறுதலாக ஒரு 2 வார்த்தையை சொல்லு. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆறுதலும் சொல்ல வேண்டியிருக்கு, அதே நேரம் உரலையும் போட்டு இடிக்க வேண்டியிருக்கு. உண்மை வெளியே போகணும்ல. இப்போ இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து உலகத்தில் குடும்பங்களை காப்பாற்றி கொண்டு வர்றதுங்கிறது என்னது? பெரிய ஒரு குடும்பத்தில் அந்த ஆவிக்குரிய போராட்டத்திலேருந்து அவங்கள விடுவிச்சு எடுத்து கொண்டு வந்து நல்ல நிலம் எழுதிட்டா அடுத்து ஒன்று ஆரம்பிச்சிருது அடுத்த ஒரு குடும்பத்தில். ஏன்னா அங்கே என்ன இல்லை? ஜெபம் இல்லை, அந்த ரட்சிப்பு அங்கே வந்து நிறைவேறலை. அப்போ அடுத்தடுத்த குடும்பங்களில் என்ன வருது? ஒரு குடும்பத்தை நீங்கள் சால்வ் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அடுத்து என்னாகும்? இன்னொரு குடும்பத்தில். அப்போ நம்ம கவனம் எங்கே போகணும்? அந்த குடும்பத்தை சரிப்படுத்துறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடும். அப்போ இந்த ஆவிக்குரிய போராட்டம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறதில்ல, நிற்க போகிறதில்ல. ஆனாலும் தோல்வி வந்து நமக்கு இல்லை, ஜெயம் நமக்கு உண்டு.
அப்போ சிதைகிறதுக்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய போராட்டம். மூணாவது ஆரோக்கியமின்மை, ஹெல்த் இஷ்யூஸ். நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற காசெல்லாம் என்ன செஞ்சிடும்? கரைஞ்சு போயிடும். அப்போ பணத்தையும் இழக்கிறோம், சுகத்தையும் இழக்கிறோம். அப்போ சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் பிசாசு ஒரே கல்லில் 2 மாங்காயை அடிச்சிருந்தான். இந்த ஆரோக்கியமின்மை, பணம், ட்ரீட்மெண்ட்டுன்னு இருந்த பணத்தெல்லாம் அதில் இழந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதில் வந்து என்ன செய்யக்கூடாது? அலட்சிய போக்கு. நமக்கு எது முக்கியம்? ஒரு குடும்பத் தலைவரின் சுகம், ஆரோக்கியம் முக்கியம், குடும்பத் தலைவியினுடைய ஆரோக்கியம் முக்கியம், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் முக்கியம், பேலன்ஸ் டயட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்படி இதிலெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாதிகள் நம்மை அண்டாதபடிக்கு ஒரு நீண்ட வாழ்வோடு இருக்கணும். கர்த்தர் கொடுத்துருக்கிற காலம் வரைக்கும் இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கி ஒரே ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஃபோர் சன்லைட் மறைகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருங்க? நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தால் கூட நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிடலாம். நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எத்தனை மணி நேரம் தேவை? 12 மணி நேரம் தேவை. நைட்டில் கரெக்டாக 10 மணிக்குள்ளே படுத்துருங்க. எந்த வேலை கிடந்தாலும் சரி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மெலட்டோனின்னு ஒன்று என்ன செய்யும்? நம்ம உடம்புல சுரக்கும். அது நம்ம தூங்க வைக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்று கார்டிசால்னு ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது 4 மணிக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். ராத்திரி 9 மணி 10 மணிக்கு படுக்கவங்க எத்தனை மணிக்கு எழும்பிடுவாங்க? 4 மணிக்கு எழும்பிடுவாங்க. வில்லேஜெல்லாம் பார்த்துருக்கீங்களா? 4-4:30 மணிக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கும். ஆட்கள் பிஸி ஆயிடுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம உடம்புல இந்த மெலட்டோனின் வந்து சுரந்து 6 மணிக்கு சுரந்து 9 மணிக்கு பீக்கில் போய் 10 மணிக்கெல்லாம் நம்மளை தூங்க வச்சிடும். நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டே டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது 4 மணிக்கு எப்படி முழிப்பு தட்டு தெரியுமா? நம்ம உடம்புல அடுத்த கெமிக்கல் சுரக்கும், கார்டிசால். இந்த கார்டிசால் சுரக்க ஆரம்பித்த உடனே எவ்வளவோ தூங்கிட்டு இருந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அது காரணம் எது? சுரக்க ஆரம்பிச்சிட்டு மெலட்டோனினுடைய பவர் கீழே போயிடும். உங்களுக்கு தூக்கம் கொடுக்குற அந்த மெலட்டோனின் கீழே போயிடும். அது கீழே போன உடனே எது சுரக்கும்? கார்டிசால். இந்த கார்டிசாலுங்கிற கெமிக்கல் சுரக்க ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். அலர்ட் ஆயிடுவோம். எதுக்கு? அடுத்த மறுநாள் டியூட்டி பார்க்குறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு அந்த சைக்கிளில் கர்த்தர் நம்முடைய உடம்பில் இது மாதிரி 10 கெமிக்கல் இருக்குது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கெமிக்கல் சுரந்து உங்களை என்ன செய்ய வைக்குது? ஆக்டிவாக வைக்குது. இதுக்கு தான் நம்ம உடம்பில் டைஜஷன் ஆகிறதுக்கு ராத்திரி படுக்கும்போது நம்முடைய உறுப்புகள் எல்லாம் வந்து என்ன செய்யும்? தன்னைத்தானே புதுப்பிக்கும். ப்ரீகார்டியம், கிட்னி, பேங்க்ரியாஸு, லிவரு எல்லாம் எப்போ அது வந்து தன்னை ரெஜுவினேட் பண்ணுற நேரம் எது? அந்த இரவு நேரம். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்துருக்காரு? ரெஸ்ட், தூக்கம். நம்ம டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது அது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். கழிவுகளை அகற்றிக்கிட்டு இருக்கோம். வயிறு ஒரு பக்கம் அங்கே மூவ் பண்ணி ஸ்டமக்கிலேருந்து அப்படியே அந்த கழிவுகள்லாம் வந்து குடலில் வந்து நீங்கள் காலையில் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் வந்து என்ன ஆயிரும்? கழிவுகள் வெளியேற்றத்துக்கு அதை ரெடி பண்ணி வச்சிரும். அப்போ விடிய என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? சுத்திகரிப்பின் வேலை. இந்த நேரத்தில் போய் மறுபடியும் அந்த வயிற்றுக்கும் கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் வேலை கொடுத்தா 10 மணிக்கு பரோட்டா சாப்பிட்டா விளங்குமா? ஏன் பாஸ்டர்ஸுடைய ஹெல்த் வீணாக போகுது? எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுதாங்க? ஐயா இப்போ தான் எங்களுக்கு ஊழியம் முடிஞ்சது. ஊழியம் முடிஞ்ச 10 மணிக்கு ஊழியம் முடிஞ்சவொடனே நேராக 10 மணிக்கு எந்த சாப்பாடு கிடைக்கும்? புரோட்டா தான் கிடைக்கும். அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எத்தனை மணி ஆகும்? 11 மணி. வீட்டுக்கு வர்றதுக்கு 12 மணி. இந்த 12 மணிக்கு வந்து நீங்கள் படுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கி விடிய ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பாடி வந்து இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா டைஜஷன் ஆகணும்ல. இதுதான் நம்ம ஆயுசு கட்டையாகிறதுக்கு காரணம். பிஃபோர் சன்லைட் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் மேலை நாடுகளில் எங்கே போனாலும் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே எங்கே இருப்பாங்க? டைனிங் டேபிளில் இருப்பாங்க.
நான் ஹாலண்டில் 3 மாதம் இருந்திருக்கேன். 83ல் ஒரு தடவை போய் 3 மாதம் இருந்தேன். 89ல் இருந்தேன். எல்லாம் இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் வந்து அந்த டைம் வந்து கீப்பப் பண்ணுறதில்ல. ஆனால் யூரோப்பியன், அமெரிக்கன், ஆஸ்திரேலியன் எல்லா இடத்துலையுமே 6 o'clock எல்லா கடையும் க்ளோஸ். பஜாரே இருக்காது, ஒரு கடை இருக்காது. 6லேருந்து 7 மணி வரைக்கும் சூப்பர் மார்க்கெட்டு மட்டும் திறந்துருக்கும். ப்ரெட்டு, பட்டர், சீஸு, அந்த டின் ஃபுட் வாங்குறதுக்காக திறந்துருக்கும். மற்ற எதுவுமே திறந்துருக்காது. எல்லோரும் எங்கே இருக்கணும்? டேபிளில் இருக்கணும். சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லோரும் சர்ச்சுக்கு வருவாங்க. 8 மணிக்கு ஆரம்பித்து அப்புறம் 10 மணிக்கு முடியும். இன்னும் 7:30க்கு ஆரம்பித்து 9:30க்கு முடியும். ராத்திரியில் படுக்கும்போது நம்ம வயிறு எப்படி ஆயிரணும்? எம்டி ஆயிரணும். நீங்கள் 6-6:30க்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே உங்கள் வயிறு என்ன ஆயிரும்? 4 மணி நேரத்தில் சீரணித்து எல்லாமே சரியாகி வயிறு வந்து ஸ்டமக்கு எம்டி ஆயிரும். ஆனால் நம்ம 8 மணிக்கு தோசை சுட ஆரம்பித்து 9 மணிக்கு சட்னி அரைச்சி 10 மணிக்கு சாப்பிட்டு 11:30 மணிக்கு தான் அங்கே சட்டியை கழுவிக்கிட்டு இருப்பான். 6 மணிக்கு மேலே கிச்சனே பூட்டிடணும். கிச்சனில் என்ன இருக்கக்கூடாது? அதுக்கு மேலே வந்து சாப்பாடு கேட்டால் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு சட்டத்தை போடலைன்னா என்ன செய்ய முடியாது. ஒருத்தர் 60 வயசில் இதை பின்பற்ற ஆரம்பித்தாராம். 94 வயசில் அவர் சொல்கிறாரு, என் திங்கிங் தெளிவாக இருக்குது, என்னுடைய திங்கிங் தெளிவாக இருக்குது, நடைப்பயிற்சி கரெக்டாக இருக்குது, ஸ்டெப் நான் ஏறுறது எனக்கு தெளிவாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, என் உடல் நலம் நல்லா இருக்குது, எனக்கு வயசு எவ்வளவு? 94. 60 வயசில் திங்க் பண்ணதை விட இப்போ 94 வயசில் ரொம்ப அருமையாக திங்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது காரணம் என்ன? இந்த உடம்பு ஆரோக்கியம். வேறு ஒன்று நீங்கள் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டிய ஒன்றே என்னது? பிஃபோர் சன்லைட், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு என்னதும் சாப்பிட்றணும். அவ்வளோதான். தாகம் எடுக்கா தண்ணி குடிங்க, பசி எடுத்தால் சாப்பிடுங்க. இப்போ பசி எடுக்கலை என்ன செய்ய வேண்டாம்? சாப்பிட வேண்டாம். சப்போஸ் டைம் தவறிட்டு சாப்பிடல, 6 மணிக்கு சாப்பிடல, ஒரு 8-9 மணிக்கு தான் டைம் கிடைக்கி, ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துருங்க. பழத்தை சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க, வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் கேப்ப பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? உடல். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கீரை அல்லது சாலட், வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று, ஒரு 4 வெஜிடபிளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. உங்கள் வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ காலையிலலாம் ஒரு ஃப்ரூட்டு, ஒரு கொய்யாவோ ஒரு ஆப்பிளோ அல்லது ஒரு அரை பப்பாளி பழமோ, ஒரு 2 முட்டை போதும். இதை மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. புரோட்டீனுக்கு புரோட்டீன் கிடச்சிரும், பலத்துக்கு பலன் வந்துடும், உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி இதையே சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு என்ன ஆகிக்கிட்டே இருக்கோம்? சிக்காகிக்கிட்டே இருக்கோம். சாப்பாடை குறைக்க நமக்கு என்ன வரும்? ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து தேவையில்லாத எல்லாமே குறைஞ்சி ஒரு ஸ்லிம்மாக வந்துடும், ஆரோக்கியத்துக்கு வந்துடும். இந்த ஆரோக்கியமின்மை வந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய டிஸ்டர்பன்ஸ். நம்ம சேர்த்து வச்ச பணமும் போயிடும். 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்து சேர்த்ததை 60லேருந்து அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? அவ்வளோத்தையும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ ரொம்ப ஆரோக்கியமின்மை. அது யாருடைய தந்திரம்? ஏவாளை வந்து எதில் வீழ்த்தினான்? சாப்பாட்டில் தான் வீழ்த்தினான். சாப்பாட்டு தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பொரிச்சது, புளிச்சது, தாளித்தது, இந்த 3ஐயும் நிறுத்திட்டாலே அடுத்து நீங்கள் நல்ல சுகமாக இருக்கலாம். 3ஐயும் தவிர்த்துருங்க. ஆமாம், இந்த 3ஐயும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உடல் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். டேவிட்டே, இந்த பேப்பரை வாங்கி எழுதுங்க. ஒரு ஃபீட்பேக்கை எழுதுறதுக்கு தலையை ஆட்டுதியா? அப்படியா டேவிட்டே? இல்லை உண்மையை சொல்லுங்கள். தயவு செய்து கையெடுத்து கும்பிடுதேன், அந்த வடை சாப்பிடாதீங்க. இல்லை கேன்சர் வரணும்னு விரும்புனீங்கன்னா சாப்பிடுங்க. இந்த வடை சாப்பிட்டவங்க எல்லாருக்கும், வடை சாப்பிட்டு டீ குடித்தவங்க எல்லாரும் எதில் போய் முடிஞ்சிருக்காங்க? கேன்சர். வீட்லேயுமே செக்கெண்ணெய் வாங்கி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஆசைக்காக போட்டு சாப்பிடுங்க, தப்பு இல்லை.
கடையில் நீங்கள் வந்து கடையில் வடை சாப்பிட்ணும், ஒரு மாதத்துக்கு ஒரு வடை தான். இதுக்கெல்லாம் போகும்போது நாங்கள் 2 காரில் போகும்போது ஒரு புரோட்டா ஒரு ஆம்லேட் வாங்குவேன். அதிலே பாதி புரோட்டாவை சாப்பிட முடியாது. அங்கே புரோட்டா தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. தோசை வாங்கினாலும் பாதி தோசையாக தான் சாப்பிட முடியும். ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. நெஞ்சு எரிப்பாக வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக சாப்பிடும். டாக்டர் ஒரு கன்னியாகுமரி பக்கத்தில் கேசவன் புத்தன் ஒரு இடத்துல டாக்டர் இருக்கார். வாசி அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அனுப்பி வச்சாங்க. அவர் பையனை நாடி துடிப்பை பார்த்து உடனே சொன்னார், வேறு ஒன்றும் சொல்லலை. 3 பூவை நீங்கள் கட்டாயம் விட்டுறணும் அப்படின்னாரு. என்ன பூவெலாம் கேட்டேன். புளிப்பு, பொரிப்பு, தாளிப்பு, இதை விடுங்க சரியாயினார். அந்த 3 பூவையும் நானும் விட்டுட்டேன். உண்மையிலே நல்லாயிட்டு எனக்கு. அங்கே அதுக்கு முன்னாடி வடை தான் மெயினாக சாப்பிடுவேன். பருப்போட 2 வடையும் 2 பருப்போட சாப்பிடுவேன். டீ நிறைய குடிப்பேன். வடை இல்லாமல் ஒரு டீ குடிக்கவே மாட்டேன். தலை மண்டை வெடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் இந்த எண்ணெயை குறைச்சாச்சு. இந்த வடை சாப்பிட்றத டோட்டலாக விட்டுட்டேன். புரோட்டா சாப்பிட்றத விட்டுட்டேன். தோசை, இட்லி, புளிச்சது சாப்பிட்றத விட்டுட்டேன். சப்பாத்தி சாப்பிடுவேன், பொங்கல் சாப்பிடுவேன். இப்போ எனக்கு அந்த இது கம்ப்ளீட்டாக போயிட்டு. இது எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு தெளிவை கொடுத்த பெரிய ஹீலிங். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், திரும்ப அதை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். பிறகு சிஎம்சிக்கு போகவா எங்கே போகணும்னு நமக்கு தெரியாது. சிம்பிளாக இந்த வாயை கட்டி இருந்துட்டீங்க. வாயை கட்டிட்டாலே 2 கட்டு, ஒன்று உணவுக்கு, இன்னொன்று பேச்சுக்கு. டேவிட்டு இந்த சாட்சி இனி நான் கேட்கக்கூடாது, சரியா? இனி வந்து இப்போ ஆயுசுக்கும் நான் சாப்பிட்டாச்சு வடை. இனி ஆயுசு காலம் முழுவதும் என்ன கிடையாது. சரி, வடை இல்லைன்னா உடனே எதுக்கு போயிடக்கூடாது, மிச்சர் சேவுக்கு போயிடக்கூடாது. எல்லா கழுதையும் ஒன்று தான். அவளுக்கு இவள் எழுந்திருந்து உண்பாள், அவ்வளோதான். மிச்சர் இந்த பேக்கரி ஐட்டம், லாலாக்கடை ஐட்டம், இந்த எண்ணெய் சட்டி ஐட்டம், இந்த எதையுமே தொடக்கூடாது. 4வது தாமதமான மருத்துவ சிகிச்சை. நம்ம சரீரத்தில் வந்து ஒரு அன்சீன், அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடணும், இமிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும். ஆமாம், அதாவது ஒரு நோய் வந்து உடனே வராது. அந்த நோய் வர்றதுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ரியாக்ஷன்ஸ் நடந்து கடைசியில் வந்து தோல்வியாதி வரும். அந்த தோல்வியாதி வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு முத்திட்டுன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கழிவை வந்து அது வெளியேற்ற பார்க்கும். அது இயற்கையாக தேவன் அப்படி அமைச்சு வச்சுருக்கிறாரு. நம்ம உடம்பில் ஒரு அன்வான்ட் ஏதாவது ஒன்று நமக்கு தேவையில்லாமல் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு தானாகவே க்ளீன் பண்ணக்கூடிய சக்தி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பஸ் ஏசாச மகா கல்யாணத்தோட இங்கேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து வீட்டுக்கு போயிருக்கிறேன். விடிய விடிய டைரியா. புதன்கிழமை முழுவதும், வியாழக்கிழமை விடிஞ்சால் கல்யாணம். நான் காலையில் ஒரு 5:30 மணிக்கு யோசிக்கிறேன், நான் எப்படி இன்றைக்கி கல்யாணம் நின்று நடத்த போகிறேன்னு யோசிக்கிறேன். என்னடா வழின்னு ஒரு குத்து பொரிகடலை எடுத்து காலையில் சாப்பிட்டேன். அந்த பொரிகடலை சாப்பிட்ட பிறகு அன்றைக்கி பகல் முழுவதும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர டயர்டாகி சோர்வாயிட்டு. ஏன்னா நைட்டில் ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே போயிருந்தேன். படுத்து போனவங்களெல்லாம் படுத்துக்கிட்டே தான் வழி அனுப்பினேன். அன்றைக்கு வியாழக்கிழமை நைட்டு விடிய விடிய அதை மாதிரி எனக்கு ஒரு கஷ்டகாலம் வந்ததே கிடையாது. அவ்வளவு சங்கடப்பட்டேன். வெள்ளிக்கிழமை எனக்கு உவாச ஜபத்துக்கு போக முடியல. பாடி ரொம்ப டயர்டாகி சோர்ந்து படுத்துட்டேன். ராஜா நீ வந்து உவாச ஜபத்தை நடத்திடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேன். வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை, அதாவது கழிவுகள் போட்டோம், உடனே ஒரு டேப்லெட்டை போட்டு அதை என்ன செய்ய வேண்டாம், அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம். இருக்கிற கழிவுகள் வெளியேறட்டும். ஏன்னா நம்ம வயிற்றில் நம்ம அறியாமலே உணவுகள் இதில் டாக்ஸின்ஸ் ஏறும். அது வந்து இதை மாதிரி வந்து என்ன செய்யும், கழிவுகள் வெளியேறும். அது நல்லது, ஆரோக்கியம். ஆனால் ஓவராக போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அப்புறம் அவர் பார்த்துட்டு ஒரு 3 நேரம் 2 நாள் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டேப்லெட்டை வாங்கி அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா நான் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். இல்லைன்னா என்ன ஆயிரும், டீஹைட்ரேஷன் ஆயிரும். நமக்கு வந்து டைரி ஆகும்போதெல்லாம் என்ன செஞ்சிடணும், தண்ணி, லைம், கொஞ்சம் உப்பும் இதையும் போட்டு என்ன செஞ்சிடணும், குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது வயிற்றை க்ளீன் பண்ணி, அது போகிறது நல்லது தான். ஆனால் அது க்ளீன் பண்ணி அது நமக்கு எதை கொடுக்காது, டயர்ட்னஸை கொடுக்காது. தண்ணி சத்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா மயக்கம் வந்துடும், டீஹைட்ரேஷன் ஆகிடும். அப்போ நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு டீஹைட்ரேஷன் வரல. அதில் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, உதடு காயும். அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணி குடிக்கணும். அப்போ என்ன செஞ்சணும்,
ஆமாம், தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க குடிக்க பிரச்சனை தான். இருந்தாலும் அந்த தண்ணி போய் காவாசியாவது உடம்புல தங்கும். மீதி 75% வெளியே போனாலும் ஒரு 25% என்ன செய்யும், நம்முடைய உடம்புல வந்து ஒரு பலனை கொடுக்கும். அப்போ தான் நான் யோசித்தேன், எவ்வளவு கட்டஞ்சிட்டுமா, ஒன்றுமே சாப்பிடலை, ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அன்றைக்கி நாங்கள் உடமலைப்பேட்டையில் சாப்பிட்டதும் பார்லி அரிசி தான் சாப்பிட்டேன். பார்லியை அங்கே வந்து பார்லியை நல்லா கழுவிட்டு உடச்சி சோறு பொங்கி வைப்பாங்க. அதில் சாம்பாரை ஊற்றி தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், வேறு எதுவும் சாப்பிடல. ஆனாலும் என்னது பிரச்சனை. அப்போ தான் நான் யோசித்தேன், இவ்வளவு கவனமாக உடம்பில் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுற எனக்கே இந்த பாடுனா, வெந்ததை தின்னு விதி வந்த சாபம்னு ராத்திரி 10க்கு பரோட்டா, 11 மணிக்கு பரோட்டா, காலைல 2 மணிக்கு கூட போய் பரோட்டா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க ஆத்துமாக்களை எனக்கு ஐயா இலவசமாக கொடுத்து கொண்டு விடுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு நஷ்டம், நம்ம சபைக்கு நஷ்டம். அதனால் தயவுசெய்து நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ இருக்கிற உணவு ஆக மோசம். காலையில் ஏதாவது ஒரு பழம், ஒரு அரை கொய்யா பழம், ஒரு 2 முட்டையோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சமையலும் மிச்சம், அந்த சாப்பாடு நமக்கு போதும். மத்தியானத்துக்கு கொஞ்சம் நல்ல 2 மடங்கு காய்கறி, கொஞ்சம் ரைஸு, அதோடு ஸ்கிப் பண்ணி எங்கே வந்துடணும், 6 மணிக்கு வந்துடணும். இடையில் அப்படி ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா ஒரு முருங்கை சூப்போ, வெஜிடபிள் சூப்போ, ஏதோ ஒன்று, ஒரு சூப்பை குடிச்சிட்டு கடந்து போயிடணும். சுகர் இருக்கிறவங்க ஜூஸ் குடிக்காதீங்க. சுகர் இருக்கிறவங்க ஜூஸ் குடித்தா சுகர் என்ன செய்யும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த பழத்தையும் கடித்து எச்சிலோடு மென்று சாப்பிட பழகுங்க. எதை குடிக்காதீங்க, ஜூஸ் குடிக்காதீங்க. அந்த ஜூஸ் குடிக்க குடிக்க சுகர் வந்து என்னாகும், அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். ஆக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நான் அப்பப்போ இந்த செய்தியாக இதையும் நான் சொல்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லாமல் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் கிட்னி போயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. இந்த ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கும்போதே கொலாஸ்ட்ரல் ஜூஸ், அந்த எஃப்சி பீட்டர்னு ஒரு சகோதரி இருக்கா, அவளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் என்ன செஞ்சிருவான், அனுப்பி வச்சுருவான். ஏன்னா அது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமம், அதனால யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டாங்களா, அவர் பாஸ்டர் கோளாறு 1.5 லிட்டர் 2 பாட்டில் வாங்கி வச்சுட்டாரு. நீங்கள் குடிச்சிங்களா கொஞ்சம் நேரம், இப்போ கண்டினியூ பண்ணுறீங்களா? ஒரு மாதம் தான் அதிகபட்சம் கேப்பு. அதுக்கப்புறம் என்ன, அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா, இது ட்ரீட்மெண்ட்டு கிடையாது, இது நார்மலாக என்ன செய்யணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த அடைப்புகள் இருக்கு இல்லையா, கொழுப்பு சத்து, அது எல்லாமே போயிடும். அதில் வந்து சேர்ந்துருக்கிறது என்னது, இஞ்சிச்சாறு, எலுமிச்சஞ்சாறு, வெள்ளைப்பூடு, ஆப்பிள் சிடர் வினிகர், தேன். இது வந்து நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இதை நானே ரெக்கமெண்ட் பண்ணேன். அவர் இது சூப்பர் மருந்து பாஸ்டர், இதை எல்லா பாஸ்டர்ஸுக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். அவர் தான் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் கூட பிராக் கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணது அவர் தான். பிராக்னு ஒரு கம்பெனி அமேசானில் இருக்குது, அதுதான் பெஸ்ட்டு, அதை வாங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ ஒரு ஆளை போட்டு அதை ரெடி பண்ணி தேவைப்படும் போது அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்னாகும் பாருங்கள். 14 வருஷம் நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆரோக்கியத்தை பற்றி. ஒரு 100 தடவையாவது சொல்லியிருப்பேன். இந்த 14 வருஷத்தில் இந்த இஞ்சிச்சாறு, எலுமிச்சஞ்சாறு, வெள்ளைப்பூடு, ஆப்பிள் சிடர் வினிகர், தேனுன்னு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். கூட்டம் நடத்தின பாஸ்ட்டு ஊழுன்னு கேட்டுட்டு எதையுமே செய்யாமல் 2 மாதத்துக்கு முன்னால் மூகாம்பியில் போய் 1.5 லட்சம் செலவழித்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரை நான் என்ன சொல்ல, நான் பார்க்கறதுக்கு போனேன். அவர் எடுத்த உடனே பாஸ் என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு. என்ன சிரமம் உங்களுக்கு தானே, காலிலேருந்து நரம்பை வெட்டி எங்கே போட்டிருக்கு, இருதயத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கு. இதை ஒழுங்காக அது எவ்வளோ பஸ்ஸு, ஒரு 1/2 லிட்டர் எவ்வளவு, 1/2 லிட்டர் 800 ரூபா. அது கொடுத்து டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு இந்த உள்ளங்கை நிறைய ஊற்றி ஒரு ஸ்பூனை ஊற்றி எச்சிலோடு கலந்து அப்படி நக்கி சாப்பிட்டுட்டிங்கன்னா அது உடம்புல போய் நரம்புகளில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாத்தையும் எடுத்துடும். இப்போது ஒரு தடவை சாப்பிட்டோம், ஒரு மாதம் சாப்பிட்டோம், ஒரு 10-15 நாளைக்கு விட்டுறணும். திரும்ப என்னது, திரும்ப இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தால் எதிலிருந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம், ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம ப்ரிவென்ஷன் ஆகிடும். நம்ம பாஸ்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய சோம்பேறித்தனம், இதை செய்கிறதே கிடையாது. புரோட்டா சாப்பிட்றதுக்கும் சால்னா சாப்பிட்றதுக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு என்னைக்காச்சும் சோம்பேறித்தனம் வருதா? ஒரு நாளும் வராது.
ஏன் நான் இப்போல்லாம் நிறுத்திட்டேன் பஸ்டர், அதெல்லாம் எனக்கு இப்போ ஒன்றும் நான் சாப்பிட்றது இல்லை. ரைட்டு, இதுக்கு முன்னால் சாப்பிட்டேல, அதுதான் நான் டேவிட்ட சொன்னேன், இனி ஆயுசு காலம் முழுதும் எது தொடப்படாது. ஏன்னா இது வரைக்கும் எத்தனை வடை சாப்பிட்ருப்பீங்க? 2 வடை கணக்கு போடுங்க. கணக்கே கிடையாது. அப்போ இவ்வளவும் சேர்ந்து எங்கே அடைச்சி நிற்கு? ஆமாம், அதாவது ஒரு மேட்ரை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப சொல்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த மூளையில் நம்ம உள் வாங்கிறதுக்கு தான். ஒரு சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவோம்? அப்போ ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய டேஞ்சர். இதனால் கஷ்டப்பட்டவங்க 2 பாசஸ் இப்போ சமீபத்தில் வந்து ஹார்ட் அட்டாக்கில் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு. தேவையே இல்லை. இதை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும். என்ன வராது? அடப்புன்னு தெரிஞ்ச பிறகும் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணி கேட்டு இதை சாப்பிட்டு ஒரு 20 நாள் கழித்து திரும்பி அவங்க சொன்ன மாதிரி போய் பார்த்தா அதுக்குள்ளே எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அடப்பு ஒன்றும் காணுமே, இருக்காதில்ல. அப்போ ரெகுலராக என்ன செய்யணும்? இது வந்து மெயின்டெனன்ஸ். உடம்பை என்ன செய்யணும்? நான் காரில் வச்சுருக்கேன், எங்கே சுற்றினாலும் எனக்கு காரில் எல்லாமே இருக்குது. நான் வீட்டில் தான் இருந்து இதை சாப்பிடணுன்னு இல்லை. ஏன்? இப்போ நான் வெளியில் இருக்கிறேன், பாசிட்டமாக என் உடம்பை மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்க கேட்கத்தான் முடியும், இதெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குதாங்க. சாப்பிட்றது யாருடைய கடமை? ஆமாம், எனக்கு இந்த இடது கால் தொடையில் அப்படி பளிச்சுன்னு ஒரு குத்து வரும். அதே மாதிரி இந்த இடது கால் வந்து எனக்கு ரொம்ப வீக், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. டாக்டர் சொன்னார் 1/2 மணி நேரம் நின்னா 1/2 மணி நேரம் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் லாந்தி பேசுங்க. உங்கள் வயசுக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் மேக்ஸிமம் வந்து நின்று என்ன செய்கிறதில்ல, பேசுகிறதில்ல. ஏன்னா ஊழியம் நடக்கணும், உடம்பு மெயின்டைன் ஆகணும். நியூட்ரி சார்ஜ்னு ஒரு அது வந்து இந்த இது அது என்னது, அதாவது நம்முடைய சத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட். அந்த நியூட்ரி சார்ஜ் ஃபார் மேன், நியூட்ரி சார்ஜ் ஃபார் உமன், நியூட்ரி சார்ஜ் ஃபார் சைல்டுன்னு இருக்குது. 3 கேட்டகரியில் இருக்குது. நான் இந்த நியூட்ரி சார்ஜ் ஃபார் மேனும் ஒமேகாவும் தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுத்தேன். இப்போ அந்த 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 இடத்துல குத்தே இல்லை. ஆனால் இப்போவும் அதை நிறுத்தலை, அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அது வந்து மருந்து கிடையாது, மாத்திரையும் கிடையாது. மருந்து மாத்திரை தான் ரொம்ப எடுத்தால் சைட் எஃபெக்ட் ஆகிரும். இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டு. அப்போ நம்ம உடம்புக்கு நம்ம தான் ஆரோக்கியத்தை விட்டுறாமல் என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு 750 ரூபா 800 கொடுத்து வாங்கி சாப்பிட சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பல லட்சங்கள் செலவாயிடும். 1 ரூபா 2 ரூபா இல்லை, எவ்வளவு? பல லட்சங்கள். ஒரு பாஸ்டருக்கு காலில் ஃபுல்லாக புண்ணு வந்து ஆறாமல் அவருக்காக டெய்லி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து அது புண்ணு ஒன்று, இன்னொன்று அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தான். இந்த போராட்டத்தை உடைக்காமல் எது சரியாகாது. ஒரு தடவை போயிட்டு வந்தால் எக்கச்சக்கமான பணம். கோயம்புத்தூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். இப்போ டெய்லி அவருக்கு ராத்திரி 10 மணிக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்லோவாக ஆறி வருது. அப்போ இந்த உடம்பு வந்து சில நேரங்களில் எதுக்கும் அடப்படாது. அதை கட்டுக்கோப்பை வைக்கலை அப்படின்னா அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போச்சு அப்படின்னா அது கொண்டு போய் நம்மளை சாத்திடும். எவ்வளவு கவனமாக இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணால் குடும்பம் சிதையும். குடும்பம் சிதைகிறதுக்கு 4வது காரணம் என்னது? ஆரோக்கியமின்மை. அடுத்தது இதை கொஞ்சம் வேகமாக எழுதிக்கிடுங்க, இதை நான் முடிச்சிடலாம். தாமதமான மருத்துவ சிகிச்சை. இந்த தாமதமான மருத்துவ சிகிச்சை வந்து இன்னும் சரீரத்தையும் பலவீனப்படுத்தி பணத்தையும் வீணாக்கி சுகம் இல்லாமலும் போயிடும். அதனால் தாமதமான மருத்துவ சிகிச்சைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அடுத்து வீண் செலவுகள். செலவுகளை வந்து செலவை கணக்கு பார்க்கணும். வீண் செலவு செய்யவே கூடாது, அதை தவிர்க்கணும். வீண் செலவை தவிர்க்கணும், இல்லை குடும்பம் சிதைஞ்சிரும். ஆரோக்கியத்தை குறித்த அலட்சியம் ஒரு நாள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆரோக்கியம், சுகமாழ்வு அதை என்ன செய்திடக்கூடாது? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதில் அலட்சியப்படுத்தக்கூடாது. அடுத்தது ஆடம்பர வாழ்க்கை. மற்றவங்களை பார்த்து நம்ம எதுக்குள்ளே போயிடக்கூடாது? ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய்விடவே கூடாது. ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது குடும்பத்தை வந்து சிதைச்சிரும். கடைசியாக மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் பலருடைய ஆலோசனைகளை கேட்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே எத்தனை லட்சம் ஜிபி இருக்குது? மெமரி 25 லட்சம்.
எதையுமே அது ரிஜெக்ட் பண்ணாது, என்ன போட்டாலும் சேவ் பண்ணி உள்ளே வச்சுக்கிடும். அது கடைசியில் வந்து உள்ளுக்குள்ளே எதை உண்டாக்கும்? அழுத்தத்தை உண்டாக்கும், மன அழுத்தம். அப்படி மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க செயல்பட முடியாது, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆக போதோ, ஏங்க ஆக போதோ, இல்லாததெல்லாம் நினச்சி அவங்க அந்த அழுத்தத்துக்குள்ளே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? நிறைய பரிசுத்தவான்களும் மரண நேரங்கள்லாம் அவங்க வயசான காலத்தில் எதுக்குள்ளே போனதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், மன அழுத்தத்துக்குள்ளே. அந்த மன அழுத்தத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு என்ன, ஒரு பெரிய பரிசுத்தவான் நல்ல வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டவர் கடைசி காலத்தில் எதுக்குள்ளே போயிட்டாராம்? மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாராம். அதனால் அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மன அழுத்தத்துக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இவைகள் தான் ஒரு குடும்பத்தை சிதைக்கக்கூடிய காரியங்கள். ஆவிக்குரிய வறட்சி, ஆவிக்குரிய போராட்டம், ஆரோக்கியமின்மை, தாமதமான மருத்துவ சிகிச்சை, வீண் செலவுகள், ஆரோக்கியத்தை குறித்து அலட்சியம், ஆடம்பர வாழ்க்கை, மன அழுத்தம்.